அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம், அருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதக்கார். இந்த மாதிரி நந்தவனம்னு ஒரு மிக பிரமாதமான அமைப்பை ஏற்பாடு செய்து முதியோர்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கைங்கரியத்தை கணபதி செய்வார் என்று அன்றைக்கே தெரிந்து இந்த மாதிரி பெரியவர்கள் பாடல் எழுதியிருக்கிறார்கள். அதனால் டயானா சந்தோஷப்படலாம். கணபதி பாடல் பெற்ற மனிதர். இன்றைக்கி இந்த சபை ரொம்ப கனமான சபை. அப்புறம் நம்ம நீதி அரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் வந்திருக்கிறார். மனசில் பட்டதை தன் மனசாட்சிக்கு எது சரியாக படுகிறதோ அதை பட்டவர்த்தனமாக யாருக்கும் அஞ்சாமல் தெளிவுற எடுத்து மொழியக்கூடிய திராணி உள்ள ஒரு நீதிபதி. காசுக்கு விலை போகிற நீதிபதிகளின் மத்தியில் நியாயத்துக்கும் நீதிக்கும் மட்டுமே தலை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நீதி அரசர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அப்புறம் கவிஞர் அறிவுமதி அவர்கள் இருக்கிறார்கள். அவர் ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியர், திரைப்பட பாடலாசிரியர். திரைப்படங்களுக்கு பாடல் எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் வகுக்க வேண்டும் என்றால் அந்த இலக்கணத்தை வகுப்பதற்கு அனைத்து தகுதிகளும் உடைய ஒரு கவிஞர். இப்போ எப்படி இல்லாமல் பாட்டு வந்து காவாலியா காவாலியான்னு, அது என்னன்னு நானும் கேட்டு கேட்டு பார்க்குறேன், எனக்கு விளங்க மாட்டேங்குது. காவாலியா காவாலியானா பாட்டு எழுதினவன் காவாலியா, நடிக்கிறவன் காவாலியா, காவாலியா காவாலியான்னு வருது. அவர் எழுதின ஒவ்வொரு வரியும் அச்சர லட்சம் பெறும். அதை விட அந்த கவித்துவத்தை தாண்டி ஒரு மனிதத்துவம் அவரிடத்தில் இருக்கிறது. அறிவுமதி ஐயா என்னன்னா, திரைப்படத்திலே பாடல் எழுத வேண்டும் என்று தீராத காதலோடு சென்னை நோக்கி வரக்கூடிய எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வேடந்தாங்கலாகவே அவர் இருந்திருக்கிறார். அவர் வீட்டிலே இடம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, எழுதுறதுக்கு ஊக்குவித்து, எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்து, அதனிலும் மேலாக ஒன்று இருக்கிறது. ஒரு திரைப்பட இயக்குனர் அவரை கூப்பிட்டு இந்த படத்துக்கான 5 பாடல்களையும் நீங்களே எழுதி கொடுங்கள் என்று சொன்னால், இப்போ நானாக இருந்தால் ஒரு 8 பாட்டாக மாற்றுங்களேன், 8 நானே எழுதுகிறேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் அறிவுமதி ஐயா என்ன பண்ணுவார் அப்படின்னா, 5 பாடல்களையும் நான் எழுத மாட்டேன், ஒரு பாடலை நான் எழுதுகிறேன், மற்றதை என் பிள்ளைகள் எழுதுவார்கள் என்று இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறார். இப்படி மகா மனிதர்கள் இருக்கக்கூடிய சபை கனமாக இருக்கிறது என்று சொல்லுவதிலே ஒரு ஆட்சேபனையும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மூத்தோர்கள், நான் அந்த வார்த்தையை மிக கவனமாக கையாளுகிறேன். முதியோர்கள் அல்ல, மூத்தோர்கள். முதியோர்கள் வேறு, மூத்தோர்கள் வேறு. முதியோர் என்றால் வயது காரணமாக முதியோர், மூத்தோர் என்றால் பக்குவம் காரணமாக மூத்தோர். அதனால்தான் பெரியவர்கள் முதியோர் சொல் வார்த்தை அமிழ்தம் என்று சொல்லாமல் மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள். யாருடைய மனசு பக்குவப்பட்டிருக்கிறதோ, யார் பிறருடைய மனசை பக்குவப்படுத்துகிறார்களோ அவர்களே மூத்தோர்கள். டெஃபினிஷன், அதுதான் டெஃபினிஷன். அவரும் பக்குவமாக இருக்க வேண்டும், பக்குவமற்றவர்களை பக்குவப்படுத்துகிற ஆற்றலும் அவருக்கு இருக்க வேண்டும். அப்படி சபை நிறைய வீட்டு இருக்கக்கூடிய என் அருமை பெரியோர்கள். உலகத்தில் எந்த வனத்துக்கு போனாலும் இந்த நந்தவனம் போல் வாய்க்காது. ஏன்னா அத்தனை மூத்தோர்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த சபையில். அது இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசியிலே மரித்தால்தான் சொர்க்கம் என்று இல்லை,
நல்ல கூட்டங்களை கேட்டாலும் சொர்க்கம் உண்டு. கூட்டங்களை கேட்டு மறித்து விட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. சிலவர் பேசிய கொண்டு வருவா, சாவடிச்சுட்டாயாங்கிறான். எது பேசிய சாவடிச்சுட்டாயா? ஒரு நல்ல கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முறைப்படி இப்பொழுது பட்டிமன்ற விவாதத்தை தொடங்கி வைக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி மாது, தெய்வானை, அருள் பிரகாஷ், அனுக்கிரகா, அது பேர்லாம் அப்படி வைக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு பேர் வச்சுருக்கவங்க பெற்றோர்களை பாராட்ட வேணும். தெய்வானை, அனுக்கிரகா அப்படி வைக்கணும்ல. முந்தா நாள் ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், உன் பேர் என்ன பாப்பா அப்படின்னு. சிசோரியா. ஏன் பாப்பா அவனுக்கு சிசோரியான்னு பேர் வச்சா? சிசேரியனில் பிறந்துதான். நார்மல் டெலிவரி இல்லை, சிசேரியன் டெலிவரி. அதனால சிசோரியா. கம்போடியாவில் பிறந்தா கம்போடியான்னு வச்சுருவாங்க. அருள் பிரகாஷ். அருள் என்றாலே பிரகாசம் தானே. மாது, அவர் உண்மையான பேர் மாத்ரு பூதம். அழைப்பதில் அந்த பேர் போட்டால் பிள்ளைகள் வரமாட்டேங்குது. அதனால தான் அதை நளினமாக மாது அப்படின்னு மாற்றிக்கிட்டார். அதை நம்பி சில இளைஞர்கள் வருகிறார்கள். இங்கே பார்த்தா ஜிப்பாவை போட்டுக்கிட்டு நெத்தி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு பெரிய கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு ஆம்பளை உட்கார்ந்துருக்கு. அப்போ தான் அவனுக்கு வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல பேச்சாளர். தலைப்பு என்ன அப்படின்னா, நம்மோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கா இல்லை அடுத்தவங்க கையில் இருக்கா? ஆர் வி ஹோலி கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆர் இண்டிபெண்ட்? நம்ம எல்லாரையும் டிபெண்ட் பண்ணியே வாழ்கிறோமா, இல்லை யாருடைய ஆதரவும் இல்லாமல், யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் நாமவே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்து கொள்ள முடியுமா என்பதுதான் தலைப்பு. நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா அப்படின்னு ஒரு அற்புதமான தலைப்பு. வாழ்க்கைனா என்னங்கிறதே பல பேருக்கு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வெந்ததை தின்னுட்டு வேலை வந்தால் சாவுறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. மூச்சு விடுறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. மூச்சு சிங்கம், புலி எல்லாமே தான் விடுது. வாழ்க்கை என்றால் பெரியோர்களே வாழ்வது. அதனால தான் திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். அவர் அந்த வாழ்தலுக்கு கூட ஒரு எபித்தட், ஒரு அடைமொழி போடுறார். வாழ்வாங்கு வாழ்தல். வாழ்வாங்கு வாழ்தல்னா என்னன்னா, வாழுகின்ற முறைப்படி வாழ்தல். வாழ்க்கைக்கு என்று ஒரு தத்துவம் வகுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த தத்துவத்தின்படி வாழ்தல். அதுதான் வாழ்க்கை. அது மனிதனுக்கு மட்டும்தான், மிருகங்களுக்கு கிடையாது. இந்த வாழ்க்கைக்கு 3 உறவுகள் மிகவும் முக்கியமானவை. அந்த 3 உறவுகளை மையப்படுத்தி தான் வாழ்க்கை அமைகிறது. முதல் உறவு எனக்குமான உறவு. முதலில் என்னை எனக்கு புரிய வேண்டும். இந்த சபை என்னை மதிக்கிறதோ இல்லையோ, நான் என்னை மதிக்க வேண்டும். அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரொம்ப பேர் சுயமரியாதைன்னா அது கடவுள் இல்லைன்னு பேசுகிறவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பிதமான டெஃபினிஷன். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் சுயமரியாதைக்காரன் இல்லை. சுயமாக மரியாதை உள்ளவனும் எவன் தன் சுயத்தை மதிக்கிறானோ அவனும் தான் சுயமரியாதை உள்ளவன். எது மெய்ஞானம் எது விஞ்ஞானம் என்று கேட்டால், நம்பு காணலாம் என்பது மெய்ஞானம், காட்டு நம்புகிறேன் என்பது விஞ்ஞானம். மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நம்பு கல் 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவத்தின் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னா, நம்பு அந்த கல்லில் சாமி இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், அது கல்லில் சிவன் என்று நம்பு. சிவன் உன் கண்ணுக்கு தெரிவார். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். விஞ்ஞானம் அப்படி கிடையாது. முதல்ல ப்ரூவ் பண்ணு. சார் நான் நல்லா பேசுவேன் சார் அப்படின்னு கணபதிகிட்ட போய், மகா கணபதிகிட்ட போய், சார் நான் நல்லா பேசுவேன் சார், ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு நந்தவனத்தில் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரு 10 நிமிஷம் பேசி காட்டுன்னு சொல்லுவாரா இல்லையா? பேசினா தானே சார் என்கிட்ட திறமை இருக்குன்னு தெரியும், காட்டினா தானே நம்ப முடியும். அப்போ எனக்குமான உறவு நம்பர் 1 ரொம்ப முக்கியம். அடுத்தது எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, மை ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ்.
எனக்கும் குடும்பத்துக்கும் எனக்கும் ஒரு மகா கணபதி இருக்கார், டயானா இருக்காங்கன்னா ஆதர்ஷ தம்பதிகள். அந்த 2 குட்டிங்களை பார்த்தீங்கன்னா, அந்த 2 குழந்தைங்களை மகிமாயா அந்த பையனையும் பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளைகளாக இருக்குது, இல்லைன்னா நான் தூக்கி கொஞ்சிடுவேன். அவ்வளவு ஒரு சியர், அந்த முகத்தை பார்த்தாலே ஒரு இன்ஸ்பிரேஷன். சொத்து கொடுக்கலன்னா தகப்பனை வெட்டிடுறான் அன்னைக்கு. எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு. ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு கணவனும் மனைவியும் ஆஸ்திரேலியா அமெரிக்கா எங்கேயோ போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. போர்டிங் பாஸ் வாங்க அந்த வரிசையில் நிற்கையில் கணவனாருடைய நண்பர் ஒருத்தர் வந்துவிட்டார். கணவனாருடைய நண்பரை பார்த்தோன்னே, அம்மா நீ போய் போர்டிங் பாஸ் போட்டுருமா, நான் இவன் ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கேன், என்ன வகுப்பு தோழன், நான் உன்னோட பேசிகிட்டு இருக்கேன், நீ போய் போர்டிங் பாஸ் போட்டு வா அப்படின்ட்டார் கணவர். அந்த போர்டிங் பாஸ் போடுற பொண்ணு சொல்லியிருக்கு, மேடம் உங்கள் புருஷனுக்கும் உங்களுக்கும் பக்கத்து சீட்டு இல்லை, ஒரு 4 ரோ தாண்டி தான், 2வது ரோவில் ஒரு சீட் இருக்குது, அடுத்து 5வது ரோவில் ஒரு சீட் இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கு. இந்த அம்மா வேறு வழி இல்லைன்னா என்னங்க, பிரச்சனை இல்லைங்க, ஓகே போடுங்கன்னு போட்டாச்சு. போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வெளியே வருது. இவன் ஃப்ரெண்டோட பேசிட்டு திரும்புகிறேன், என்ன போர்டிங் பாஸ் போட்டியாமா? போட்டேங்க, அதில் ஒரு சின்ன ஸ்நாகு. என்ன? இல்லை, நம்ம 2 பேருக்கும் பக்கத்து சீட்டு இல்லையா, அதனால் 2வது ரோவில் ஒரு சீட்டும் 5வது ரோவில் ஒரு சீட்டும் போட்டிருக்காங்களாம். அப்படியா, கொடு, நான் என்னென்னு கேட்டு வர்றேன் அப்படின்னு 2 போர்டிங் பாஸையும் வாங்கிட்டு மறுபடியும் போர்டிங் பாஸ் போடுற பொண்ணுட்டு அந்த புருஷங்காரன் கணவனார் போய், ஏம்மா அட்ஜஸ்டன் சீட் இல்லையா? சாரி சார், இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக வந்திருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க. சாரி சார், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பக்கத்தில் சீட் இல்லை, ஐ எம் சாரி. உன்னை அவன் கேட்டிருக்கான் புருஷன், இதுக்கு நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுமான்னு கேட்டேன். இதுக்கு நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுமான்னு கேட்டோம்னா அந்த போர்டிங் பாஸ் போடுற பொண்ணு சொல்லியிருக்கு, மேடம் ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. இது குடும்பமாக இது? அப்போ எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, நிறைவாக எனக்கும் சமூகத்துக்குமான உறவு. 3 உறவு எனக்குமான உறவு, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, எனக்கும் சமூகத்துக்குமான உறவு. இந்த 3 உறவுகளும் நானே செம்மையாக அமைத்து கொள்ள முடியுமா, அல்லது இந்த 3 உறவுகளையும் செம்மையாக அமைத்து கொள்வதற்கு பிறருடைய உதவி எனக்கு வேண்டுமா? இதாங்க தலைப்பு. இதை விட எளிமையாக இந்த தலைப்பை யாராலையும் விளக்க முடியாது. அங்கேருந்து ஒரு அம்மா சொல்லும், குழப்பி தள்ளிட்டான், எளிமையாக விளக்கலாளா, விளங்காமல் போகிறவே. என்னம்மா சொன்னா, எனக்குங்கிறான், எனக்கும் குடும்பத்துக்குங்கிறான், எனக்கும் சமூகத்துக்குங்கிறான். இந்த வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ், ஒரு நல்ல வீடு, இதையெல்லாம் தாண்டி போக்குவரத்து. நீங்கள் பஸ்ஸில் ஏறிட்டா போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போயிடுவீங்களாண்ணா? பஸ்ஸில் ஏறிட்டீங்க, ஒரு ஊருக்கு போகணுன்னு பஸ்ஸில் ஏறிட்டீங்க, போயிடுவீங்களா? போயிடலாம். போயிடுவீங்களா? இல்லையானா போயிடலாம் சாருங்கிறான். பாட்டி டிக்கெட் எடுத்துட்டியா? எடுக்கணும். எங்கே போகிற? கண்டுபிடிங்கிற. எங்கே பாட்டி போகிறேன்னா, கண்டுபிடி, நான் எங்கே போகணுன்னு கண்டுபிடி அப்படின்னா. அப்புறம் எதுக்கு உனக்கு உன் பேர் கண்டக்டர்னு வச்சுருக்காங்க? பாட்டி, ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகணுன்னா டிக்கெட் எடுக்கணும் பாட்டி, எல்லாரும் எடுத்துட்டாங்க பாட்டி, நீங்கள் ஒரு ஆள் தான் எடுக்கலை அப்படின்னு ரொம்ப கண்ணியமாக அமைதியாக கண்டக்டர் சொன்னால், பாட்டி சொல்லுது, உன் டிரைவர் ஓட்டுற வேகத்தை பார்த்தா நானும் அநேகமாக டிக்கெட் எடுத்துருவேன்னு தோணுது. சார், சீட்டு பஸ்ஸில் கம்ஃபர்டபுளாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, டிரைவிங் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எல்லாரும் திருப்திகரமான வாழ்க்கையை நோக்கியே பயணிக்கிறார்கள். நான் சொன்னதெல்லாம் திருப்தி. எது? நல்ல வீடு, நல்ல வாசல். இப்போ இவருக்கெல்லாம் 4700 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வச்சுருக்கார் அருள் பிரகாஷ், சென்னையில்.
அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில். ஆ, வெள்ளம் அவர் வீட்டை சுற்றி போகுதே ஒழிய வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்குது. எனக்கு எனக்கு தெரிய என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீடு கட்டினான். 3700 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி பிரமாதமாக 1500 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு, விருந்துனா விருந்து, உலகத்தில் அப்படி ஒரு விருந்தை சாப்பிட முடியாது, அப்படி ஒரு விருந்து போட்டு, எனக்கு ரொம்ப அத்தியந்தமான நண்பன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சரி, சாயங்காலம் போய் ஒரு சிட்சாட், ஏன்னா ஒரு மார்னிங் ரொம்ப நல்ல ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. சரி, சாயங்காலமாக போய் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போன்னு போனால் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். என்னடா மாப்பிள்ளை, இவ்வளோ நல்ல வீடு கட்டியிருக்க, பிரமாதமாக வீடு கட்டியிருக்க, பிரமாதமாக கிரகப்பிரவேசம் பண்ணிட்ட, ஏன் மாப்பிள்ளை அழுதுகிட்டு இருக்க அப்படின்னா, ராமச்சந்திரா, பிரமாதமாக வீடு கட்டிட்டேன்டா, நிலம் யாருதுன்னு தெரியலையேடா. எவன் நிலத்திலேயோ கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனையே கூப்பிட்டுருக்கான். பெரிய வீடு, பேங்க் பேலன்ஸ், காரு, அது BMW காரு. நேற்று கூட மகா கணபதிகிட்ட சொன்னேன், ஜெயிலர் படத்தில் நடித்ததுக்காக ரஜினிகாந்துக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் விலை உயர்ந்த BMW கார் பரிசு கொடுத்துருக்கார். அதுலேயும் 10 விலை உயர்ந்த BMW 10 மாடல் காரை நிறுத்தி அதில் எது உனக்கு பிடித்தமோ அதை எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கார். ஏன்னா ஜெயிலர் படம் அவ்வளவு சமூகத்துக்கு இவ்வளவு முக்கியமான ஒரு படம். இப்படி சார் பின்னாடி நிற்கிறவன இப்படின்னு வாழ் பெரிய கத்தியை இப்படின்னு சீவுற, தலை மட்டும் துண்டா போகுது, திரும்பியே பார்க்கல. அந்த கத்திக்கு தெரியுதா கழுத்து எங்கே இருக்குன்னு. அவர் கம்பீரமாக நடந்து வரையில் பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு பயமாக இருக்குது, தடுமாறி விழுந்துருவாரோன்னு. படம் பார்த்தீங்களா? நான் என் பேத்திக்காக கூட போனேன். தாத்தா ஜெயிலர் படம் பார்க்க போனேன். ஏம்மா போர் அடிக்குமா, ஒரே வயலண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்கம்மா, நீ வாரியா இல்லை இனிமேல் ஒன்று தாத்தான்னு சொல்ல மாட்டேன்ட்டான். சரின்னு கூட போயாச்சு. அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, குண்டை போடுறாங்க. அதில் ஒரு மாமி, ஒரு மலையாளி, அவர் தான் வில்லன். திருவனந்தபுரமான்னு தெரியல, உங்களுக்கு அவர் தெரியுமா? தெரியல. எங்களுக்கு ரூம் கொடுத்துருக்க பிளாக்ல தான் அவங்க இருக்காங்க. இன்னைக்கு கூட காலையில் மாமி அவங்க மொபைலில் என் மனைவிட்ட ஒரு அந்த வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவில் குருவாயூரப்பனுக்கு சாத்தின சந்தன காப்பில் இவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்த சந்தனத்துக்குள்ள ஒரு சின்ன குண்டுமணி தங்கம் இருந்திருக்கு இந்த மாமிக்கு. இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் சார் அது. பெரியோர்களே, நீங்கள் மூத்தவர்கள், சிந்திக்க தெரிந்தவர்கள், சிந்தித்து வாழ்ந்தவர்கள், நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு சமூக கேள்வி கேட்கிறேன். ஜெயிலர் என்கிற அந்த பிரம்மாண்டமான படத்தை பார்த்து எவனாவது பேராசிரியர் ஆவானா? அந்த ஜெயிலர் படத்தை பார்த்த யாராவது ஹரிபரந்தாமன் ஐயாவை மாதிரி நீதியரசர் ஆவானா? இல்லை அறிவுமதி மாதிரி கவிஞர் ஆவானா? அல்லது இவர் மாதிரி பேச்சாளன் ஆவானா? வேணாம் சார், ஜெயிலர் படத்தை 5 தடவை பார்த்த எவனாவது ஜெயிலராவது ஆவானா? நீங்கள் மற்றதை விடுங்க. படம் பிடிக்குது சார், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு, பிளாக் பஸ்டர், கோடி கோடியாக சம்பாதிச்சு கொடுத்துருக்கான் அந்த படம் ஜெயிலர். ஆனால் கண்டென்ட் ஒன்றும் இல்லை, 0. நான் அந்த படத்தை பார்த்துக்கிட்டுக்கல அழுதேன், உண்மையாக சொன்னேன், அழுதேன். என் பேத்தி பக்கத்தில், தாத்தா ஏன் தாத்தா அழுகுற? இமோஷனலாக ஒரு சீன் இல்லையே தாத்தா. சென்சிபிளாகவே இல்லை, அப்புறம் எப்படி இமோஷனலாக இருக்கு? ஏன் தாத்தா அழுகுற அப்படின்னா, நான் சொன்னேன், ஜெயிலர் படத்தில் நடித்ததுக்காக ஏற்கனவே கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்துக்கு BMW கார் கொடுக்குறாங்க. நான் 34 வருஷம் ஐயனாடார் ஜானகியம்மாள் காலேஜில் ஆங்கிலம் சொல்லி கொடுத்துருக்குறேன். என்கிட்ட படித்த பிள்ளைங்க கவிஞராக இருக்கிறாங்க, பேராசிரியராக இருக்கிறாங்க, நீதிபதியாக இருக்கிறாங்க, வழக்கறிஞராக இருக்காங்க. எங்கள் மேனேஜ்மெண்ட்டு எனக்கு
ஒரு அம்பாசடர், ஒரு ஆல்டோ. அவர் சொன்ன மாதிரி அம்பாசடர் கூட வேணாம், ஒரு ஆல்டோ கூட வேணாம், ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டர். திருப்தினா என்ன? வாட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்? ஜெயிலர் படம் பார்த்தா திருப்தி, நல்ல சாப்பாடு சாப்பிட்டா திருப்தி, நல்ல துணிமணி போட்டால் திருப்தி. எல்லா மனிதர்களும் திருப்தியை நோக்கியே ஓடுகிறார்கள். இப்போ என்னோட கேள்வி, இந்த 4 அறிஞர்களுக்கும் என்னுடைய கேள்வி, வாழ்க்கைக்கு திருப்தி மட்டும் போதுமா, மகிழ்ச்சி வேண்டுமா? மறுபடியும் ஒரு சின்ன குழப்பம். திருப்தியான வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்ல முடியாது, வாய்ப்பு குறைவாக இருக்கலாம். நான் சொன்ன வீடு இருக்குது, வாசல் இருக்குது, மாடு இருக்குது, கண் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, அரசியலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மகிழ்ச்சி? அப்போ திருப்தியும் a judicious mixture of satisfaction and happiness, that is life. திருப்திகரமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாமே தீர்மானிச்சிடலாமா அல்லது மற்றவங்க தீர்மானி? எல்லாத்துக்கும் மேலே ஒரு வரி, எது வாழ்க்கை அப்படின்னா, திருவள்ளுவர் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு பாடல் எழுதினார், ஒரு குறள் எழுதினார். இந்த நம் வாழ்க்கை பிறர் வாழ்க்கை, பிறர் கையில், நம் கையில் பிறர் கையில், மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். நம்ம கையிலேங்கிறது மனநலம், பிறர் கையிலேங்கிறது இனநலம். மனநலம் தீர்மானிக்கிறதா அல்லது இனநலம் தீர்மானிக்கிறதா? சும்மா நான் முதல்ல சொன்ன மாதிரி வேலை வந்தால் சாவுறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இருக்கிற வரை உங்களை யாரும் வெறுக்கக்கூடாது, இறந்த பின்னால் உங்களை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா சோறு திங்கிறது இல்லை, அதுக்காக திங்காமன்னு இருக்க முடியாது. சார், டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் வாழ்கிறானா, கோமணத்தை கட்டிக்கிட்டு நிலத்தில் வேலை பார்க்குறானே உழவன், அவன் வாழ்கிறானா? மாது என்ன சொல்கிறாரு? நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தாங்க. நல்ல பேச்சாளர், நல்ல பேச்சாளருடைய வாரிசு. மேடைகளிலே வாரிசு வேணும். ஒருவேளை அரசியலில் வேண்டாம் என்று சொல்லலாம். அதிலேயே எனக்கு முரண்பாடு உண்டு. ஏன் அரசியலில் ஏன் வாரிசு வரக்கூடாது? யோக்கியமாக இருந்தால், தகுதியானவனாக இருந்தால் வரலாமே. தசரதனுடைய மகன் ராமன் வருகிற போது ஏன் வரக்கூடாது? வரலாம். என்ன ஆட்சியாக இருந்தாலும் தகுதி படைத்தவன் வரலாமா இல்லையா? அதில் என்ன குறை? தகுதிப்பாடு தானே யாட்ஸ்டிக், அளவுகோல். தகுதிப்பாடுடைய ஒரு பேச்சாளர். நம்ம வாழ்க்கை நம்ம கையில். இப்போ இந்த ப்ளூ கலரில் ஜிப்பா போட்டுக்காரு, யார் போட்டு விட்டா? அவராக தானே போட்டுக்கிட்டாரு. ஜிப்பா போட்டு விடுறதுக்குன்னா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர முடியும். அந்த பொண்ணு தெய்வானை ஒரு சிறந்த பேச்சாளர். ஆற்றலுக்காக, அமைதியாக. சில பெண் பேச்சாளர்கள் பேசுகிறத நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். அமைதி. 2 பேரும் நம்ம கையில். இந்த பக்கம் அருள் பிரகாஷ், ஏற்கனவே போன ஆண்டு வந்தார், அருமையாக பேசுவார். அவருக்குன்னு ஒரு ஆள் தென்காசி, எங்கள் பகுதி மேலகரத்துலேருந்து வந்திருக்கிறார். நான் இருக்கிற பகுதியிலே, நான் தென்காசியில் மேலகரத்தில் இருக்கிறேன், அவரும் மேலகரத்தில் தான் இருக்கார். ஹாலுக்குள்ளே வந்தவுடனே எங்களுக்கு வணக்கம் சொல்லி, நானும் மேலகரம்னார். உடனே என் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஏன்னா அவங்க ஊர் மேலகரம், தென்காசி, அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. அருள் பிரகாஷ் அருமையாக பேசுவார். அவர் சொல்கிறாரு, நம்மளால் ஒன்றும் முடியாது சார், நம்ம கையில் எதுவும் கிடையாது சார், நம்ம கையில் எதுவுமே கிடையாது, நடக்கிறதெல்லாம் நாராயணன் செயல். என்ன சார்? யார் நாராயணன்? யாருன்னா எங்கள் மாமனாருங்கிறான். ஏன்னா அவர் போட்டால் தானே உண்டு. 10 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு 5 பவுன் தான் போட்டிருக்காரு. இன்னும் 5 பவுன் பெண்டிங்கில் இருக்குது. கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. அப்போ நடக்கிறதெல்லாம் நாராயணஜி கோவிந்தா. வைகுண்ட ஏகாதசியில் ஒரு ஆழ்வாரோட பாசுரம், குலம் தரும் செல்வம் தந்திடும், அடியார் படுதுயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும்,
நீள் விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம். என்ன பாசுறது சார்! பக்தி இலக்கியத்தில் தான் சார் தமிழ் விளையாடி இருக்குது. நீங்கள் அந்த பக்தியை வச்சுக்கிட்டு விளையாடுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. பக்தியை சொல்லியே ஓட்டு வாங்குறவங்களும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் பக்தி இலக்கியம் தான் எவ்வளோ நாராயணா எனும் நாமம் எல்லாம் எனக்கு தரும், அடுத்தவங்க தான் அப்படின்னு அவர். அந்த பொண்ணு அனுக்கிரகா, அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக, அந்த பொண்ணு அமைதியான பொண்ணுங்கிறதுக்கு அடையாளம் அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் சந்தோஷமாக இருக்கிறார். மகா கணபதிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஏன்னா மகா கணபதி எப்போவும் சந்தோஷமாக தான் இருக்கிறார். காரணம் மனைவி. நான் அப்பப்போ சந்தோஷமாக இருப்பேன். அதுக்கு காரணமும் மனைவிதான். அதை செய்யாத, இதை செய்யாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, மாத்திரையை போட்டியா, 1 போட்டியா 2 போட்டியா? ஒருத்தர் அப்படி கேட்டாங்க, 1 போட்டியா 2 போட்டா? 1 தாம்மா நல்லது, எதுலேயுமே 2 கூடாதுன்னு சண்டைக்கு வந்துட்டாங்க. நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், இந்த கட்சிக்கு சார் என் வாழ்க்கை என் கையில் இல்லை சார், என் வாழ்க்கை அவள் கையில் தான் இருக்குது. என் வாழ்க்கை அவள் கையில் தான் இருக்குது. சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இன்றைக்கி சபைக்காக சொல்லவில்லை, டயானா வச்சுட்டு சொல்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஆதாரமாக, ஆதார சுருதியாக, அடிநாதமாக இருக்கிறார். ஒரு மாத்திரையை கூட எடுத்து, நான் மட்டும் தனியாக போகிற போது மாத்திரையை கூட எடுத்து ஒரு கவரில் வச்சு, இரவு 4 மாத்திரை, உள்ள 4 தான் இருக்கும், அந்த கவருக்குள்ளே 4 மாத்திரை தான் இருக்கு, ஆனாலும் 4 மாத்திரை. ஏன்னா நான் எல்லாரும் ஒன்றை விட்டுருவோம். அதை விட ரொம்ப கொடுமை, காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னா ஒரு சீட்டு எழுதி கொடுப்பா. உருளைக்கிழங்கு 1 கிலோ பிராக்கெட் போட்டு பழுப்பு கலரில் உருண்டையாக இருக்கும். எது? உருளைக்கிழங்கு. எலுமிச்சம்பழம் 5 மஞ்சள் கலரில் உருண்டையாக இருக்கும். அப்போதான் எனக்கு உருளைக்கிழங்கு எது, எலுமிச்சம்பழம் எதுன்னு தெரியும். அந்த உதவி இல்லாமல், ஏன்னா நம்ம மண்டை பூரா எதையோ ஓடிட்டு இருக்கு, பாரதியார், பாரதிதாசன், என்னமோ கீட்ஸு, ஷெல்லி, எப்படி ஓடிட்டுருக்கு. 2 பால் பாக்கெட், 2 பால் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, ஒரு நிமிஷம். எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா 6 வாங்கிட்டு வாங்க. நம்மால் போய் என்ன செஞ்சுருப்பான்னு நினைக்கிறீங்க? 6 பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டான் அந்த பொண்ணு. லூசு பையில, நீ பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கே சொன்னாங்க, அவனை பார்த்தா கூறுவார் இல்லாத மாதிரி இருக்குது, அவனுக்கு கழுத்தை நீட்டாத தாயி அப்படின்னு அண்டையிலெல்லாம் சொன்னாங்க. நான் தான், நீ கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கேன்னு சொல்லி நான் கழுத்தை நீட்டிட்டேன். நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சுருக்க? என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? நீ என்னடி சொன்ன? என்ன குரலை உயர்த்துற? தப்பு பண்ணிட்டு நீ என்ன குரலை உயர்த்துற? நான் என்னடி தப்பு பண்ண? நான் என்ன தப்பு பண்ண? நீ தானே சொன்ன பால் பாக்கெட் 2 வாங்கிட்டு வாங்கன்னு. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா 6 வாங்கிட்டு வாங்கன்னு. நான் போகிற வழியிலெல்லாம் நிறைய எலுமிச்சம்பழ கடை இருந்தது. எலுமிச்சம்பழத்தை பார்த்துக்கிட்டே போனேன், 6 பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நீ என்ன சொல்லியிருக்கனே? 2 பால் பாக்கெட்டு எலுமிச்சம்பழத்தில் 6ன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே? உனக்கு எல்லாத்தையும் ஈயத்தை இது சாம்பலை போட்டு விளக்கணும். யாராவது ஒருத்தவங்க உதவி இருந்தால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அனுக்கிரகா மகிழ்ச்சியான, அன்பான, அமைதியான பொண்ணு. எனக்கு 2 பசங்களாக போயிட்டாங்களா, அது மாதிரி இந்த பொம்பளை பிள்ளைகளை பார்க்கல சந்தோஷமாக இருக்கும். டயானா பார்க்கல எல்லாம் சந்தோஷத்தை. ஏன்னா நம்ம பசங்களை வளர்க்குறது, நம்ம வளர்க்கவே வேண்டாம், அவனெல்லாம் வளருவாங்க. பொம்பளை பிள்ளைங்கன்னா அண்ணா, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி, நீ ஆடி வருதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. என்னம்மா எழுதியிருக்கான் சார், என்னம்மா ரசிச்சிருக்கான் சார் ஒரு பெண் குழந்தைய பாரதி.
உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதென்றோன்னு எழுதுறானா. அது 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 நேற்று பாட்டு பாடையில் அது என்ன, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி அந்த பாட்டு பாடினார்ல, அந்த அந்த பொண்ணு பாடிச்சில்ல, யாரோ ஒரு பொண்ணு பாடிச்சு. யார் பாடினா? முதல் நாள் சுசித்ரா பாடினாங்க, அருமையாக பாடினாங்க. 2 பெண் பிள்ளைகள். என்ன இப்போ வானொலியில் போட்ட வடை மாதிரி மாது கொதிச்சு கொண்டிருக்கிறார். மனசில் பட்டதை சொல்லணும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். நீங்கள் தான் பேசணும். உங்கள் பேச்சை நீங்கள் தான் பேசணும். பேசுங்க. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை. பாரில் நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி. காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன். ஆர் உலர் கலைக்கண்ணம்மா அரங்கமா நகருளானே. இதம் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதம் தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய டிசம்பர் மாதத்தினுடைய அருமையான இந்த விழாவினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நந்தவனம் அமைப்பினுடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா திரு மகா கணபதி அவர்களே, நீதியரசர், செல்கின்ற இடங்களிலெல்லாம் நான் அவர்களை பலமுறை அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். அதாவது கல்யாண பத்திரிக்கை எழுதுனா சாமி துணை அப்படின்னு போடுறது வழக்கம். அது மாதிரி நல்ல நிகழ்வுகள் நடந்ததுன்னா நீதியரசர் அரிபரந்தாமன் துணை அப்படின்னு போடுறது தான் வழக்கம். அப்படி பல நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மக்களுக்கு நல்ல உணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நீதியரசர் அவர்களே, நான்லாம் ரொம்ப வருத்தப்படுகிற ஒரு கவிஞர் யாருன்னு கேட்டால் எங்கள் அன்பு அண்ணன் அறிவுமதி அவர்கள். அவங்கெல்லாம் மேடைக்கு வந்திருக்கணும். மேடைக்கு வராமல் ஒதுங்கி நின்று ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டு எல்லோரையும் அவர்கள் காத்து ரட்சித்திருக்கலாம். ஆனால் மேடையில் அவர் குரல் ஒலிக்கப்படவே இல்லை. அந்த குரல் ஒலித்திருந்தால் இந்த சமுதாயம் மேலும் மேலும் பயன்பட்டிருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். நான் போற்றி மதிக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் கவிஞர் அறிவுமதி அவர்களே, அதாவது சில பேருக்கு தான் சிரிக்க வைக்கவும் தெரியும், அதே நேரத்தில் சிந்திக்க வைக்கவும் தெரியும். அந்த சிந்தனை ஏதோ மேம்போக்காக சிந்தனையாக இல்லாமல் ஆழமான சிந்தனைகளாகவும் இருக்கும். அப்படி பேசவும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த இரு மொழிகளிலே மிகுந்த புலமை பெற்றிருக்கிற என் போற்றுதலுக்குரிய இன்றைய நிகழ்ச்சியினுடைய நடுவர் பெருந்தகை அவர்களே, அருமை சகோதரர் அருள் பிரகாஷ் அவர்களே, அருமை சகோதரிகள் தெய்வானை மற்றும் அன்பிற்கினிய திருமதி அனுகிரகா ஆதி பகவன் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற சிவஞர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். முதியோர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், மூத்தோர் அப்படின்னு. இந்த மூத்தோர்கள் ஆனாலே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலர் ஹோமியோபதிக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு அலோபதி தான் சரியா இருக்கும், ஒரு சிலருக்கு நேச்சுரோபதி தான் சரியா இருக்கும். ஆனால் இந்த நந்தவனத்தில் மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? சிலருக்கு என்ன பிடிக்கும்? அலோபதி பிடிக்கும், சிலருக்கு நேச்சுரோபதி பிடிக்கும், சிலருக்கு ஹோமியோபதி பிடிக்கும். நந்தவனத்தில் தான் எல்லோருக்கும் கணபதியே பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். பழந்தமிழ் பாட்டு ஒன்று உண்டு. ஆலமரத்தை கரையான் அரிக்கும், அதுக்காக ஆலமரம் கீழே விழுந்துடாது. ஏன்? அதோட விழுதுகள் அந்த ஆலமரத்தை தாங்கி பிடிக்கும். அந்த கவிஞர் எப்படி எழுதுறான் பாருங்க, சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்றதன் விழுது ஊன்றி ஆங்கு. அந்த ஆலமரம் தாங்கி நிற்கும். அது மாதிரி மூத்தவர்களுக்கு தளர்ச்சி வருகிற நேரத்திலே அதை தாங்கி நிற்பது யார்? அவர்கள் புதல்வர்கள். அந்த புதல்வர் தான் கணபதி. சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்றதன் விழுது ஊன்றி ஆங்கு
குதலமை தந்தைக்கண் தோன்றிட்டால் பெற்ற புதல்வனால் மறைப்ப கெடும். அப்படி மூத்தவர்களை தாங்கி நிற்கிற ஒரு இடமாக நந்தவனம் இருக்கிறது. அப்படி தாங்கி நிற்கிறவராக மகா கணபதி அவர்கள் விளங்குகிறார்கள். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இங்கிலாந்து நாட்டினுடைய அரசர் யாரு? இங்கிலாந்து நாட்டினுடைய அரசர் யாரு? யார்கிட்ட கேட்குறீங்க? உங்களை தான். ஏன்ட்டையா? ஆமா, உங்களுக்கு தானே எல்லாம் தெரியும். அதனால தானே உங்களை நடுவராக வச்சிருக்கோம். பொது அறிவு கேள்வி எதையும் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா எனக்கு பொதுவாக அறிவு கிடையாது. அது சரி, போதுமான அறிவு இருந்தா போதும். பொது அறிவு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. போதுமான அறிவு இருந்தா போதும். இங்கிலாந்து அரசர் இப்போ சார்லஸ். அந்த சார்லஸே டயானா கிட்ட உளுந்தாரு. எங்க கணபதி உளுந்ததுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அவ்வளவுதான். என்ன ஆச்சரியம் இருக்கு? அதான். அவரை வழி நடத்துகின்ற, அவரை காத்து நிற்கின்ற போற்றுதலுக்குரிய அருமை சகோதரியார் டயானா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிதானே நடுவர் அவர்களே? நம் வாழ்க்கை நம் கையிலா அல்லது நம் வாழ்க்கை பிறர் கையிலா? இதுதான் கேள்வி. நீங்க தொடங்கும் போதே மிருகத்தை பத்தி சொன்னீங்க. நானே என்னுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்தை, என்னுடைய பேச்சினுடைய தொடக்கத்தை மிருகத்தை வச்சே சொல்றேன். அவை பாட்டி சொல்றா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மனித பிறவி அரிதான பிறவி அப்படிங்கிறார். இந்த மனித பிறவி அரிதான பிறவின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நான் ஒரு 2 காரணம் சொல்றேன். ஒண்ணு, மனிதனுக்கு தான் 6வது அறிவுன்னு ஒரு அறிவு இருக்கு. இது வரமா சாபமா? அதை நீங்க முடிவு பண்ணீங்க. இந்த மனிதனுக்கு தான் 6வது அறிவுன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கு. அது ஒரு நாய்க்கு கிடையாது. அப்புறம் இந்த மனுஷனுக்கு தான் பேச தெரியும். மற்ற உயிரினத்துக்கெல்லாம் பேச தெரியாது. நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது எரும மாடு வந்து ஒன்று நின்று, இப்போதான் வந்தியா, எங்க வெளில போறியான்னு கேட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? இதை நான் சொல்லலை, இங்க படமா இருக்கிற எங்க அண்ணன் அறிவொளி சொல்லுவார். ஆனா பல வீடுகளில் எரும மாடு தானே வரவேற்குது. உங்களுக்கு கொஞ்சம் துணிச்சல் இருக்கு நடுவர் அவர்களே. எனக்கெல்லாம் அந்த துணிச்சல் கிடையாது. இப்போ நாய்க்கு பேச தெரியாது, 6 அறிவு கிடையாது. இது மனுஷனுக்கு இருக்கு. அதனால மனித பிறவி அரிதான பிறவி. அப்படிதானே? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். வீட்டில் நாய் வளர்க்குறோம். வான்னா வருது, உட்காருன்னா ஓடுன்னா ஓடு. தமிழ் தெரியாத வீடுன்னு வச்சுங்களேன், கம்மியர் அப்படின்னா வருது, கேட்ச் அப்படின்னா பிடிக்குது, ரேன் அப்படின்னா ஓடுது. ஒருவேளை ஹிந்தி தெரிஞ்ச வீடுன்னு வச்சுங்களேன், குத்தா இதை ராவோ அப்படின்னா வருது, பைட்டோ அப்படின்னா உட்காருது, ஜாவோன்னா போகுது. இப்ப நல்லா பாருங்க, பேச தெரியாத நாய்க்கு, 6 அறிவு இல்லாத நாய்க்கு ஹிந்தி தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது, தமிழ் தெரியுது. அது வள்ளுன்னு குலைக்குது. நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குது சார். 6 அறிவு இல்லாத நாய்க்கு, பேச தெரியாத நாய்க்கு மனுஷன் பேசுற பாஷை எல்லாம் தெரியுது. ஆனா 6 அறிவு இருக்கிற நமக்கு, பேச தெரிஞ்ச நமக்கு நாய் பாஷை தெரியல. நாய் பெருசா மனுஷன் பெருசா? சொல்லுங்க, யார் பெருசா? இப்ப உங்க நோக்கம் என்ன? இல்ல, இப்ப ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குல்ல. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? நான் நாய்ங்கிறீங்களா? அப்படி சொல்லிட்டா நாய் நன்றி உள்ளதுன்றவாங்க. நாய் அதாவது எனக்கு இன்னொன்று, இப்ப நாய் தான் பெருசுன்னு சொல்றீங்களா? அப்படிதானே தோணுது நமக்கு. தோணுது, அப்படிதானே தோணுது நமக்கு. ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த மனித பிறவி அரிதான பிறவிங்கிறாங்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோங்கிறாரு தாய்மானவர். ஐயா, இந்த பிறவி போச்சுன்னா எந்த பிறவிட? அப்ப எந்த விஷயத்தினால மனித பிறவி அரிதான பிறவின்னு சொல்றாங்க? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. இன்னைக்கு தலைப்பே அதுதான். வள்ளுவன் கேட்கிறான், அறிவு இருக்கிறதுனால நீ பெரியவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க. அறிவினால் ஆகுவது உண்டோ? அறிவு இருக்கிறதுனால நீ பெரிய மனுஷனா? பின்ன நீ எப்ப பெரிய மனுஷன்? அதுதாங்க இன்னைய தலைப்பு. அறிவினால் ஆகுவது உண்டோ அப்படின்னு கேட்டு வள்ளுவன் சொல்றான், அறிவு இருக்கிறதுனால மட்டும் நீ பெரியவன் இல்லை. எப்பொழுது பிற உயிர்கள் படுகிற துன்பத்தை பார்த்து, நான் வார்த்தை சொல்றதை நல்லா கேட்டுக்கணும், உடனே எங்க கட்சின்னு சொல்லக்கூடாது.
எப்பொழுது பிற உயிர்கள் படுகிற துன்பத்தை பார்த்து அந்த துன்பம் தனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து எப்பொழுது அந்த துன்பத்தை தீர்க்கிறாயோ அப்பொழுது நீ மனிதன். பிரிதி நோய் வந்துருச்சா உங்க கட்சி? பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை. முதல்ல ஒன்ன பாருடா, ஒன்ன பார்த்தாதான் மத்தவனை நேசிக்கிற பக்குவமே உனக்கு வரும்னு வள்ளுவன் சொல்றான். இப்போ நான் காலையில 8:30 மணிக்கே வந்துட்டேன். அருள் வரல. அருள் வரக்கூடாது. அவ்வளவுதான். அருள் வந்தா சபையில் ஆடிடுவாங்க. நான் அருள் வரல. நான் வந்துட்டேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்? எனக்கு பசி, சாப்பிட்டேன். அருள் சொல்றாரு எனக்கும் பசிக்குது, இருந்தாலும் மாத அண்ணன் சாப்பிட்டுட்டாரு, எனக்கு பசி இல்லை சொல்லுவார. ஏன்? அது அவரு பசி, இது ஏன் பசி. புரியுதா நான் சொல்றது? எனக்கு பசி வந்தா யார் சாப்பிடணும்? நீங்க தான் சாப்பிடணும். நீங்க தான் சாப்பிடுவீங்க. ஆனா சமைக்கிறது யார் சமைச்சா என்ன? யார் சமைச்சா இல்ல? ஒருத்தர் சமைக்காம இன்னொருத்தர் சாப்பிட முடியுமா? ஏங்க சமைக்காம ஒருத்தர் சாப்பிட முடியும்? வேண்டாம், நான் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவேன். அது நீங்க அப்புறம் சென்சாருன்றீங்க. சமைக்க பாருங்க. சரி மாது, நம்ம 2 பேரும் மத்தியானம் சேர்ந்து சாப்பிடுவோம். யார் சமைச்சா என்ன? யார் இங்க பாருங்க, எனக்கானதை யார் அனுபவிக்க முடியும்? நான் தான் அனுபவிக்க முடியும். இங்க பாருங்க, எனக்கானதை நான் அனுபவிச்சாதான் அந்த துன்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான், அந்த இன்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் பிறருக்கு அதை நான் கொடுக்க முடியுமே தவிர எனக்கு என்னன்னு தெரியாம நான் எப்படி கொடுக்கறது? இந்த வாட்ச் யாருது? என்னதுங்க? ரைட். சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவர் ஆடிட்டரு, இன்கம் டாக்ஸுக்கு போட்டாலும் போட்டு எனக்கு ஈடு எல்லாம் வேண்டாங்க, தாங்காதுங்க. இது 3000 ரூபாய் பில் இருக்கா? திருப்பி இவரு பில் இருக்காங்கிறாரு. இது பர்மா பஜார்ல வாங்கினது. சரி, அங்க இன்னைக்கு பில்லு கொடுத்துருக்காங்க. இது 3000 ரூபாய். இதை கேட்டா நான் கொடுப்பேன், நீங்க கேட்டா கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? நம்ம வாட்ச் நீங்க அதுதான் நினைக்கிறீங்க. இல்ல, ஏன் தெரியுமா தர மாட்டேன்? இதை போல இன்னொன்றை என்னால் சம்பாதித்துக் கொள்ள முடியுங்கிற தன்னம்பிக்கை எனக்கு இருந்தா இதை கொடுப்பேனே தவிர மற்ற நேரத்தில் இதை கேட்டா கொடுக்க மாட்டேன். இது போனா என்னடா? இந்த உலகத்துல எது போனாலும் போகலாம், ஆனால் போனதையெல்லாம் என்னால் திரும்ப பெற முடியும்னு என்னை நான் எப்பொழுது நம்புகிறேனோ அப்பொழுது நான் உதவி செய்ய தலைப்படுவேன். அப்ப தன்னம்பிக்கை, அந்த வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோங்க. அப்ப அந்த வாழ்க்கை யார் கையில இருக்கு? தன்னம்பிக்கை என் கையிலே இருக்கிறது. என் வாழ்க்கை மட்டுமல்ல, பிறர் வாழ்க்கையும் என் கையிலே இருக்கிறது. சபாஷ். அப்ப நான் மற்றவங்களை காப்பாற்றணும்னா கூட நான் தான் காப்பாற்றணும். அதனால்தான் ரமணருடைய வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு. பகவான் ரமணர் சொல்றார் பாருங்க, நம்மை நாம் தெரிந்து கொள்ளாத போது வெளி உலகில் தெரிந்து கொள்ள ஒன்றுமில்லை. என்ன அழகான வார்த்தை பாருங்க. நம்மை நாம் தெரிந்து கொள்ளாத போது வெளி உலகில் தெரிந்து கொள்ள ஒன்றுமில்லை. அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். நம்மை நாம் தெரிந்து கொண்ட போது, சார், நம்மை நாம் தெரிந்து கொள்ளாத போது வெளி உலகில் தெரிந்து கொள்ள ஒன்றுமில்லை. நம்மை நாம் தெரிந்து கொண்ட போது வெளி உலகில் தெரிந்து கொள்ள ஒன்றுமே இல்லை. ஒன்ன நீ தெரிஞ்சுக்கிட்டா போதாதாடா? அதுதானேடா முதல்ல. அதனால்தான் இந்த காலத்து புலவன் பாட்டு எழுதுனா, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று உன்னை தெரிந்து கொள்ளுகிற பக்குவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அப்புறம் மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நீங்க உலக புகழ் பெற்ற சாக்ரட்டிஸினுடைய வார்த்தை என்ன சார்? மிஸ்டர் அருள் பிரகாசன், கமான் டெல் மீ. எனக்கு ஆங்கிலம் தெரியும்ல. What an amazing accent. சாக்ரட்டிஸ் என்ன சொன்னா? பிறரை நீ அறிவாய் நான் சொன்னா, உன்னையே நீ அறிவாய். உன்னை முதல்ல தெரிஞ்சுக்கோடா. அந்த வாசகத்தை கேட்டுதானே இளைஞர்கள் அத்தனை பேரும் அவன் பின்னாடி போனா. இந்த உலகத்துல நீங்க மற்றவங்களுக்காக வாழணும்னு நினைக்காதீங்க சார். உங்களுக்காக முதல்ல வாழுங்க சார். நம்ம வாழ்க்கை பூரா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு வாழ்ந்த கெட்டு போச்சு சார். அருமை. நமக்காக நாம வாழவே இல்லை சார்.
அதனால்தான் பாடலாசிரியர் சொன்னா, என்ன சொன்னா? வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும். வையகம் இது தானடா. அடுத்து எப்படி சொல்றான்? வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும், வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும், இல்லாதான் கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும்னு நம்ம வாழ விடாமலேயே இந்த உலகம் பண்ணுண்டா. நம்ம வாழ விடாமையே. எனக்கு அதை சொல்லி முடிக்கிறேன். அப்துல் ரஹ்மானோட கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏப்பா எப்பேற்பட்ட மனிதன் சார்! மதம் கடந்த ஒரு மனிதன் இருக்க முடியுமானால் அது அருமை அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான். கவிக்கும் வாய்ப்பே. பாண்டிச்சேரி கம்பன் விழால கவிக்கோக்கு தலைப்பு என்ன தெரியுமா? தோள் கண்டார் தோளே கண்டார். சார், ஒரு பரம வைஷ்ணவன் ராமனை எப்படி துதிப்பானோ அப்படி துதித்தார் அன்றைக்கு பெருங்கவிக்கோ அப்துல் ரஹ்மான். காரைக்குடி கம்பன் விழால அவருக்கு பேச்சு. யாருக்கு? அப்துல் ரஹ்மான் அவருக்கு முதல்ல பேச்சு. கம்பன் அடிப்படை சா கணேசன் ஒருத்தர் போய் சொல்றாரு, என்ன ரகுமான கூட நீங்க கூப்பிட்டுருக்கீங்க பேசுறதுக்கு, ரகுமான போடலாமா அப்படின்னு. இது ரகுமான் காது கேட்டுச்சு அண்ணனுக்கு. மேடைக்கு போன உடனே ரகுமான் அண்ணன் தொடங்குறாங்க பேச்ச. எப்படி தெரியுமா தொடங்குனாங்க? ரகு மானை பின் தொடர்ந்ததால் தானே கம்பராமாயணமே வந்தது. ரகுனா ராமன் அர்த்தம். ரகு மானை பின் தொடர்ந்ததால் ராமாயணம் வந்தது. இந்த ரகுமானை பின்தொடருங்கள், ராமாயணம் சொல்லுவேன் அப்படின்னாரு ரகுமான். அவர் எழுதியிருக்கிற ஒரு அற்புதமான வரிங்க, அது இன்றைய தலைப்புக்கு ஏற்றது. தாகம்னு பேர். பால்வீதின்னு ஒரு நூல் இருக்கு. அதுல தாகம் அப்படிங்கிற தலைப்புல கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதுறாரு. ஒரு கற்பனை பண்றார். என்ன? மரம், நாம வளர்க்குற மரம் இருக்கு பாருங்க, அது என்னைக்கு நமக்கு பயனே தராது. அடுத்தவங்களுக்கு தான் போய் பக்கத்து விட்ட தான் காய்க்கும். இவன் என்ன பண்ணுவான்? உடனே வெட்டுவான், மரத்தை வெட்டுவான். இந்த மரம் சொல்றதா ஒரு கவிதை எழுதுறார். எப்படி எழுதுறார் பாருங்க. வேலிக்கு வெளியே செல்லும் என் கிளைகளை வெட்டிய தோட்டக்காரனே, வேலிக்கு அடியில் நழுவும் என் வேர்களை என்ன செய்வாய்? இந்த கவிதை என்ன தெரியுமா சொல்லுது? ஏய், நீ வளர்ந்து வருகிற பொழுது உன்னை முறிப்பதற்கு பலர் தயாராக இருப்பார், முறிக்கப்படுவாய். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், நான் இருக்கிறேன், என்னால் மேலும் மேலும் எவ்வளவு வெட்டினாலும் உயர முடியுங்கிற தன்னம்பிக்கை உன்னிடத்திலே வேறு போல இருக்குமானால் உன்னை யாராலும் ஒன்றும் செய்து விட முடியாது என்பதை நினைவில் கொள்ளும். சார், என்னை நம்புகிற பக்குவம் இல்லைன்னா அப்புறம் என்ன சார் வாழ்க்கை இருக்கு? அதனால்தான் நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில நீங்க மைக்கை எத்தனை தடவை தட்டுனாலும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். 4 தடவை தட்டுங்க, நான் பேசிய தீர்வேன்னு நான் பேசிக்கிறேன். இருந்தாலும் நிறைவாக ஒரே ஒரு பாட்டை சொல்லு. பிறருக்காக பேச்சை நேரத்தில் முடிக்க வேண்டும். அது இருந்தாலும் என்னை குறித்த ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அந்த பேச்சை நான் முடித்தேன். இதுவும் பழம் பாட்டு தான், அருமையான பாட்டு. எனக்கு பால்வீதியும் சொல்ல தெரியும், பழம் பாடலும் சொல்ல தெரியும். அது ஒரு அருமையான பாட்டு பாருங்க. ஒருத்தன் நல்ல நிலைமையில இருக்காங்க, கீழே போயிட்டாங்க. ஏண்டா கீழே போகணும்னு யோசிச்சாங்க. யோசிச்சவன் திருப்பி மேலே வந்தாங்க. இது எப்படிடா நடந்ததுன்னு கேட்டாங்க அந்த புலவன். அதுக்கு ஒரு பாட்டு எழுதினா பாருங்க. நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும், தன்னை நிலை கழக்கி கீழிடுவானும், நிலையினும் மென்மேலும் உயர்ந்து நிற்பானும், தன்னை தலையாக செய்வானும் தான் அப்படின்னு எழுதினாங்க. தன்னை தலையாக செய்வானும் தான், தீதும் நன்றும் பிறர். அதனால எது நன்மையாக இருந்தாலும் எது தீமையாக இருந்தாலும், ஏன் பிறரை காப்பாற்ற வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிறர் நம்மை நாடி வருவார்கள். நன்றி, வணக்கம். சபாஷ். பெரியோர்களே, ஒரு சிறந்த பேச்சாளன் அவனுக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம், ஒரு லௌகீகமான தலைப்பை தத்துவார்த்தமாக மாற்றுவது. இப்போ அவர் அதைத்தான் செய்தார். நம்ம கையிலங்கிறது ஒரு லௌகீகமான தலைப்பு, அதை தன்னை அறிதல்ங்கிற தத்துவத்தில் கொண்டு போய் நிறுத்தினார் பாருங்க.
தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. அவ்வளோதானே. எனக்கு நான் தான் முதல்ல சொன்ன உறவு எனக்குமான உறவு. என்னை நான் புரிந்து கொண்டால் உலகில் எல்லாமும் எனக்கு புரிந்துவிடும். என்னையே எனக்கு புரியவில்லை என்றால் இந்த உலகத்தில் யார் வந்து என்ன விளக்கம் சொன்னாலும் எனக்கு எதுவும் புரியாது. என்னை நான் நம்பவில்லை என்றால் என்னால் எதுவும் சாதிக்க முடியாது. எத்தனை பேர் வந்து ஊக்கம் கொடுத்தாலும் என்னால் எதுவும் சாதிக்க முடியாது. இந்த தன்னம்பிக்கை பேச்சுன்னு சொல்கிறாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிறாங்களே. நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு விளக்கை தூண்டி விடுதல் என்பார்களே, அதுக்கு என்ன பொருள்? விளக்கில் எண்ணெய் இருக்க வேண்டும், முதலில் விளக்கு இருக்க வேண்டும். முதலில் விளக்கு இருக்க வேண்டும், விளக்கில் எண்ணெய் இருக்க வேண்டும், எண்ணெயில் திரி இருக்க வேண்டும். போதுமா? நுணுக்கமான நீங்கள் என்னை தத்துவார்த்தமாக சிந்திக்க வைத்து விட்டீர்கள் சார். விளக்கு இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, திரி இருக்கிறது. இப்போ தூண்ட முடியுமா? அதுக்கு மேலே ஒன்று வேணும். என்ன வேணும்? அந்த திரியில் கொஞ்சோண்டு நெருப்பு இருக்க வேண்டும். அந்த திரியில் சிறிதளவு ஒரு அக்னி குஞ்சு இருக்க வேண்டும். அந்த திரியில் ஒரு சின்ன நெருப்பு இருந்தால்தான் அந்த திரியை தூண்டிவிட்டால், இதை தூண்டி விடுவது பிறர். ஆனால் தூண்டி விடுவதற்கு ஒரு சின்ன துளியூண்டு நெருப்பை வைத்து கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பு விளக்குக்கு இருக்கிறது இல்லையா? நெருப்பே இல்லாத வெறும் திரியை எப்படி தூண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, முதல்ல வெறும் திரியை தூண்டுறதுக்கு பேர் தூண்டுதலே இல்லை. இப்போ நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இந்த விளக்கு அணைகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தூண்டி விடு. விளக்கு தீபம் ஏற்றுறாங்கல்ல வீட்டில், அது தீபம் ஏற்றுறதுன்னா அதில் ஒரு டெக்னிக்லாம் இருக்குது. அதை அணைக்கிற போது எங்கள் ஊரில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா, விளக்கை அணைக்கிறதுங்கிற வார்த்தை கூட அவசகுணம்னு சொல்லி விளக்கை குளிர வைக்கிறதும்பாங்க. விளக்கை குளிர வைக்கிறது. சில பேர் அது பார்த்துருக்கீங்களா? எது அணைக்கிறானா? அப்படின்னா தீபலட்சுமி பார்த்துருக்கீங்களா? தீபலட்சுமி நம்ம மேலே துப்புறாங்க அப்படி. இதை விட கொடுமை, கோவிலில் தீபாராதனை காமிச்சிட்டு அந்த கற்பூர ஜோதியை ஊதி அணைக்கிற ஐயர்லாம் இருக்கார். எனக்கு தெரிய, நான் பார்த்துருக்கேன். சாஸ்திர விரோதம். அதுக்கு பேர் என்ன? சாஸ்திர விரோதம். ஒரு பூவை வச்சோ இல்லை கையை வச்சோ தான் அதை அணைக்கணும். அந்த நெருப்பு கொஞ்சோண்டு இருந்தால் தான் அதை தூண்டி விடுவது நீங்கள். ஆனால் சுடர் விட வேண்டிய பொறுப்பு தீபத்துக்கு இருக்கிறது இல்லையா? அதான் தன்னம்பிக்கை. பிரமாதமாக முதல்ல பேசுகிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அருமையாக பேசுது. அருமையாக. அது அந்த ஜீன்ஸ் போடாத ஜீன்ஸ் மாது வந்து எப்படின்னா, ஜீன்ஸ் போடாத ஜீன்ஸ், அது உள்ளுக்குள்ளே அது ஓடிக்கிட்டு இருக்குல்ல. இப்போ அருள் பிரகாஷ். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நடுவரையா சொன்னது போல வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணபதி டயானா தம்பதியர்களே, இந்த அற்புதமான பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, பேச்சுலகிலே பேச்சுக்கான இலக்கணம் என்று நான் கருதுவது, ஒரு பேச்சாளனுக்கு சேமித்த அறிவு இருக்க வேண்டும், சிந்தித்த அறிவும் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் சேமித்த அறிவு பலரை சிந்திக்க தூண்டுவதாக இருக்க வேண்டும், அவன் சிந்தித்த அறிவு பலர் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு இலக்கணங்களுக்கும் பொருந்தி இருக்கிற நடுவர் அவர்களே,
இந்த அவை அடர்த்தியான அவை மட்டுமல்ல, ஒரு ஆச்சரியமான அவையும் கூட. இன்றைக்கு ஒரு அரசியல்வாதி உட்கார்ந்திருக்கிறார், ஒரு இலக்கியவாதி உட்கார்ந்திருக்கிறார், ஒரு நீதித்துறை உட்கார்ந்திருக்கிறது. சமூகத்தில் இது மூன்றும் எப்பொழுதும் ஒரே நேர்கோடில் இருக்காதோ அது மூன்றும் இந்த அவையில் ஒன்றாக இருக்கிறது. அதனால் இந்த அவை ஒரு அடர்த்தியான அவை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எல்லாம் இப்போ அண்ணன் தத்துவார்த்தமா நீ ஒன்றை புரிஞ்சுக்கோ, உனக்கான தேவையை பார்த்துக்கோ, நீ வாழு அப்படின்லாம் சொன்னாங்க. நாம் வாழணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த வாழ்க்கை நம்மை இந்த சமூகம் எவ்வளவு நிர்பந்திக்கிறது, இந்த உலகம் ஒரு மனிதன் விரும்பியபடி வாழ முடிகிறதா என்பதுதான் இன்னைக்கு கேள்வி. ஒன்று வேணா, இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிடுறேன்னு வச்சுங்க, அதுலேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு அரசியல்வாதி தெரிஞ்சால் போதும், தப்பிச்சிடலாம். கொஞ்சம் பெரிய தப்பாக பண்ணுறேன்னு வச்சுங்க, நானே அந்த அரசியல் கட்சியில் சேர்ந்துடணும். ரொம்ப பெரிய தப்பாக பண்ணுறேன்னு வச்சுங்க, நானே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடணும். இல்லையா? நாம நினைக்கிற மாதிரி நாம வாழ முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு நிலைமை. நான் ரொம்ப பெரிய உதாரணம்லாம் சொல்ல, என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நீங்கள் விரும்புகிற மாதிரி நான் எனது என்னை அறிதல் என்கிற வாழ்க்கையை வாழ முடியாமல் உறவுகள், சந்தகங்கள், சம்பிரதாயங்கள், நியதிகள், பழக்க வழக்கங்கள் என்று என்னை நிர்பந்தித்து நான் விரும்பாத வாழ்க்கைக்கு என்னை கொண்டு போகிறது. ஒன்று வேணாம், நீங்கள் எல்லாரும் டிவி சீரியல் பார்ப்பீங்கல்ல? இங்கே யார் பார்க்குறா? சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்த்துருப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன்மா. ஒரு அம்மா சொல்லிச்சு, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார் இருந்துச்சு. ஏன்னா அவளுக்கு என்ன கெதி ஆகுதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். எல்லாம் சீரியல் பார்ப்போம்ல. இப்போ நான் ஒரு 5 எல்லாரும் பார்ப்பேன், ஐயாவும் பார்ப்பார், நானும் பார்ப்பேன், எல்லாரும் மாதம் எல்லாரும் பார்ப்பேன். வழி கிடையாது, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. குறிப்பாக 9 மணிக்கு எதிர்நீச்சல் கண்டிப்பாக பார்ப்பேன். நான் இப்போ ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ் நான் இப்போ தரேன். நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அல்லது ஒரு 5 டயலாக் சொல்கிறேன். சார் நீங்கள் சொல்கிற இந்த 5 டயலாக்கும் நான் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ். ரைட்டா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி குழந்தை பிறந்துச்சுன்னு அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்க. இப்போ பண்பாடாக வாழணும்னு நாம் நினைக்கிறோம், நியாயமாக வாழணும்னு நினைக்கிறோம், ஆசாரமாக வாழணும்னு நினைக்கிறோம். நம்ம வீட்டு டிவியே அப்படி வாழ விட மாட்டேங்குதே, எப்படி நான் என் சிரிச்சபடி வாழ முடியும்? இதான் எங்கள் கேள்வி. நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ எங்கள் எல்லாருக்கும் விருப்பம்தான். ஆனால் அப்படி வாழ இந்த சமுதாயம் நம்மை அனுமதிப்பதில்லை என்பதுதான். இன்னும் சொல்ல போனால் வாழ அனுமதிப்பதில்லைங்கிறது, அதுக்கு மேலே ஒரு விபத்து இருக்கு. என்ன தெரியுமா? இப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் சரி என்கிற கற்பிதத்தையும் கொண்டு வந்து விடுகிறது. அதுதான் பெரிய சிக்கல். சார், ஒரு காட்டு மிராண்டி எப்படியோ தப்பிச்சு இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வந்துட்டான். அவனுக்கு மொழி தெரியாது, ஒன்றும் தெரியாது, பசிக்குது. அங்கே ஒரு ஆடு இருந்துச்சு. அவன் காட்டு மிராண்டி இல்லையா, நரமாம்சம். அந்த ஆட்டை பிடிச்சி சாப்பிட்டுட்டான். உடனே இந்த ஆடை மேய்க்கிறவன் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டான். விசாரணை நடக்குது. அந்த காட்டு மிராண்டி நிற்கிறாங்க, விசாரிக்கணும். காட்டு மிராண்டி மொழி நீதிபதிக்கு தெரியாது. இப்போ விசாரிக்கணும். என்ன பண்ணார் சொன்னாங்க, பக்கத்தில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார் சார், அவர் மொழி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறவர், காட்டு மிராண்டி மொழி தெரியும். அவரை இந்த விசாரணை கூட்டம்லாம் நீதிபதி அவரை கூட்ட வர சொன்னார். இது பாருங்க, அவரை விசாரிக்கணும். நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் அவர் மொழியில் ஆக்டிவேட் பண்ணுங்க. அவன் யாருன்னு கேளுங்க. இவர் ஒன்றும் காட்டு மிராண்டி மொழியில் அவன் யாருன்னு கேட்டார். ஆனால் அவன் இந்த மாதிரி இந்த காட்டில் இருக்கிறேன், எதுக்கு இங்கே வந்தான்னு கேளுங்க. இந்த மாதிரி தண்ணி குடிக்கணும், அப்படியே தாக்கத்தில் இங்கே வந்துட்டேன். சரி, எதுக்கு அந்த ஆட்டை தின்னானான்னு கேளுங்க. ஆமாம் தின்னா. ஆட்டை ஏன் திருடினான்னு கேளுங்க அப்படின்னு ஒன்று இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். கம்முன்னு நின்னுட்டான். நீதிபதி கேட்டார், ஏன் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண, இப்போ அவனை இதை மட்டும் ஏன் ஆட்டை திருடினான்னு கேளு. அப்போ அந்த டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறான், ஐயா காட்டு மிராண்டி மொழியில் திருட்டுங்கிற சொல்லே இல்லை, திருட்டுன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது, என்னால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுன்னா. திருட்டுன்னா என்னன்னு தெரியாதவன் காட்டு மிராண்டி, ரகரகமாக திருட தெரிஞ்ச நம்மெல்லாம் நாகரிகமானவங்க. இப்போ இந்த நிர்பந்தம் எப்படி வந்துச்சு? நல்லா யோசித்து பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாத அண்ணன் சொன்ன எந்த கருத்தையும் நான் மறுக்கவில்லை. நீங்கள் தத்துவார்த்தமாக உயர்ந்து கொண்டு போய், அருள் பிரகாஷ் என் பசிக்கு நீ எப்படி சாப்பிட முடியும் என்று கேட்டீர்கள். ஆனால் அதுதான் உண்மை. ஆனால்
நான் எந்த நேரத்தில் எதை சாப்பிட வேண்டும் என்பதை கூட இன்றைக்கு விளம்பரங்கள் தானே தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட நிர்பந்தமான உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோமே என்பதான் எங்கள் அணியினுடைய வாதம். நீங்க நல்லா புரிஞ்சுங்க சார். இப்போ ஒன்று ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுங்க. எதையுமே நம்ம ஆரிஜின்ல இருந்து மாறி மேலே வந்துட்டோம். இப்போ இருக்கிற நிறைய பெண்கள் இருக்காங்கல்ல, நீங்கள் தலையில் பூ வைப்பீங்கல்ல, வைப்பீங்களா? சில பேர் வைப்பாங்க. ஏன் வைக்கிறீங்க? சில பேர் அழகுக்கு வைப்பாங்க, சில பேர் வாசனத்துக்கு வைப்பாங்க. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் ஒரு சின்ன குறிப்பு வருது. ஏன் பூ வைக்கிற பழக்கம் பெண்களுக்கு வந்துச்சு? இப்போ எனக்கு பசிச்சிச்சின்னு வச்சுங்க, வயிறு சூடாயிடும். உணர்ச்சி வசப்பட்டேன்னு வச்சுங்க, உடம்பு சூடாயிடும். கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்க, மூளை சூடாயிடும். இதான சயின்ஸ். பசிச்சா வயிறு சூடாயிடும், உணர்ச்சி வசப்பட்டா உடம்பு சூடாயிடும், கோவப்பட்டா மூளை சூடாயிடும். ஆனால் தான் கிராமத்தில் அவன் கோவக்காரன், அவன் ரொம்ப மூளை சூட்டுக்காரன்பா சொல்கிறோம்ல, நம்மளே சொல்கிறோம்ல. இப்போ கோவம் வந்து மண்டை காயுது, மரியாதையாக போயிடுன்னு. இதில் யாருக்கு சீக்கிரம் மூளை சூடாயிடும்னா பெண்களுக்கு தான் சீக்கிரம் சூடாயிடுமா. ஆனால் தான் அந்த காலத்தில் குளிர்ந்த மலரில் கொண்டு போய் அங்கே வச்சு அது சூடாகாமல் பார்த்துக்கிறது. ஆனால் தான் சொல்லுது, கோவம் வந்தோடனே பூவை பிச்சு எரியுது பார்த்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் எவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஆம்பளைகளுக்கு கோவமே வராதா? இப்போ சொன்னாங்கல்ல, இவர் இங்கே இருக்கிற எல்லா முதியோர்கள், இவர்கள் அத்தனை பேரும் வாழ்வின் கடமைகளை முடித்து விட்டு இருக்கிறவர்கள். இந்த கடமைகளை எல்லாம் அவர்கள் முடித்த பிறகு இதில் 110 பேரை கேட்டு பாருங்க, அவங்க பையன் என்ன ஆகணும், அவங்க பொண்ணு என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு அவர்கள் போய் சேர்ந்துருக்கிறார்களா என்றால், சார் நான் இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. நிர்பந்தங்கள் நம்மை தவறாக இந்த சமூகத்திற்கு காண்பித்து விடுகிறது. சார் ஒரு நாள் அவசரமாக திருச்சிக்கு போகணும், ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, பஸ்ஸில் ஏறலான்னு கோயம்பேடு போயிட்டேன். பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் பஸ்ஸில் ஏறணுன்னு என்ன ஆசைப்படுவோம்? என்ன ஆசைப்படுவோம்? ஜன்னலோட கடவுளே, ஜன்னலோட சீட் கிடைக்கும், ஜன்னலோட சீட் கிடைக்கும் வேண்டினே போகிறேன். ஜன்னலோட சீட் கிடச்சிச்சு, உட்காந்துட்டேன். உட்காந்து பிறகு இன்னொரு கவலை, என்ன மாதிரி எவனா குண்டா வந்துட்டா, கடவுளே எவனா ஒல்லியா வரணும், ஒருத்தன் ஒல்லியா போனான். நானே கூப்பிட்டேன், வாங்க பிரதர் வாங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சேன். உட்காந்த பிறகு தான் தெரிஞ்சு அவன் ஃபுல் தண்ணி. இது என்னடா அது, நம்மளா ரொம்ப விலையை கொடுத்து வாங்கி வச்சுன்னு மெதுவாக ஏஞ்சி வேறு இடத்துக்கு போகலான்னா அவன் டோன்ட் டொரி பிரதர் சிடோனுங்கிறான், என்னை போக விட மாட்டான். சரி அவனை வேணா ஜன்னலோரம் விட்டுடலான்னு, நீங்கள் வேணா ஜன்னலோரம் வந்துடுறீங்களா, காற்று பட்டா எனக்கு ஆவாது பிரதருங்கிறான். இப்போ அவனும் போக மாட்டான், நானும் ஏஞ்சி போக முடியாது, விட மாட்டேன். என்னடா அதுன்னு பட்டு கொஞ்ச நேரம் பார்த்து ஏவுன்னா வாந்தி எடுக்க போகிறான் போல. இப்படி ஓரம் வந்தேன், ஜன்னல்கிட்ட வந்தால் வாந்தி எடுக்கல, திருப்பி ஏவுன்னா ஒதுங்கினா, இப்படியே தாம்பரம் வரைக்கும் அவன் ஏவுனும் ஒதுங்குவான், வாந்தி எடுக்க மாட்டான். நான் அவன் எப்போ வாந்தி எடுப்பான்னு பார்த்துனே இருக்கிறேன். இந்த கல்யாணமான புதுசில் மனைவி எப்போ வாந்தி எடுப்பான்னு பார்த்தாவது ஒரு நியாயம் இருக்கு. இவன் எப்போ வாந்தி எடுப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். தாம்பரம் தாண்டி நான் எனக்கு கோவம் வந்துடுச்சு, நான் வாந்தி எடுப்பறியா, என் தலைமையில எடுன்ட்டேன். இப்படி சொன்ன உடனே பின் சீட்லேருந்து 2 பேர் சொல்கிறான், முன்னால் 2 பேர் குடிச்சிட்டு நான் கலாட்டா பண்ணுறான் பத்தியா. அதுக்குள்ள இன்னொருத்தன் நான் இவனாவது கொஞ்சம் குடிச்சிக்கிறான், தலைமையில எடுன்னு சொல்கிறான் பத்தியா, அவன் நிறைய குடிச்சிக்கிறான் போல. நாம நினைச்ச மாதிரி வாழ இந்த உலகம் விடாது சார், விடாது. நிலா பார், வான் பார், விழிகளுக்கு பார்வை சுயமில்லை. அம்மா சொல், அப்பா சொல், நாவுக்கு மொழிகள் சுயமில்லை. பள்ளிக்கு போ, வேலைக்கு போ, கால்களுக்கு நடை சுயமில்லை. ஆங்கிலம் எழுது, தமிழ் எழுது, விரல்களுக்கு எழுத்து சுயமில்லை. அப்பா அம்மா கூட்டு முயற்சி, என் பிறப்பு சுயமில்லை. மரணம் தேதி தெரியாது, என் இறப்பும் சுயமில்லை. இந்த தலைப்பே இவர்கள் கொடுத்தார்கள், இந்த பேச்சும் சுயமில்லை. நன்றி, வணக்கம். ஆமா, கரெக்டு தானே. தலைப்பு நாங்கள் கொடுத்தா தானே இவர் பேசுவார். நான் இந்த நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலாங்கிற தலைப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை. குடும்பத்துக்கு தேவை மாமனாரா மாமியாராங்கிறத நான் பேச போகிறேன் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சாருன்னு வைங்க. தலைப்பை இவங்க கொடுத்தது, மேடையே பிறர் கொடுத்தது, மேடையே மகாகணபதி கொடுத்தது தானே. இது என் மேடையா? இந்த அலங்காரம் என்னோட அலங்காரமா? என் குடும்பத்தார் செய்ததா? இந்த மேடையை மகாகணபதி கொடுத்தது. சரி, இவ்வளோ நல்லா பேசின மாதுக்கு கை தட்டுறதுக்கு நீங்கள் இல்லைன்னா இவர் யார்கிட்ட போய் பேசுவார்? அவராக வீட்டில் உட்காந்து பேச முடியுமா? மாது அவர் மனைவியை பார்த்து, என்னையும் நம்பி தாலி வாங்கி கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வனிதையே, என்னையும் நம்பி உன்னை எனக்கு கொடுத்த என் மாமனாரே, அந்த மாமனாரையே கலங்கடித்து கொண்டிருக்கிற மாமியாரே, பேச முடியுமா?
ஒரு மேடைன்னு இருக்கணும், கை தட்டுறதுக்கு 4 பேர் இருக்கணும். சூப்பராக பிடிச்சிட்டார் சார், சப்புன்னு பிடிச்சிட்டார். தலைப்பு சுயமில்லை, தலைப்பே பிறர் கொடுத்தது. பிரமாதம். அப்படி தான் பேசணும், அப்படி தான் கவுண்டர் கொடுக்கணும். நீங்கள் முதலியாராக இருந்தாலும் கவுண்டர் தான் கொடுக்கணும். பிரமாதமாக, சூப்பர். எதுவுமே நம்ம கையில் இல்லை சார். சார், என் சாப்பாடு நான் என்ன சாப்பிடணுன்னா எவனோ தீர்மானிக்கிறான். உங்கள் குழந்தை இன்டர்வியூவில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நன்றாக படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு தான் என் காலத்தில் சிந்திச்சாங்க. உங்கள் குழந்தை நேர்முக தேர்வில் வெற்றி பெற வேண்டும்னா நன்றாக உழைத்து பயிற்சி பெற்றுக்கொண்டு போக சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஹமாம் போட்டு குளிக்க சொல்லுங்கள். ஹமாம் போட்டு குளித்தா இன்டர்வியூவில் ஜெயிச்சிருவான். என்னடா எப்படி? அப்போ இன்டர்வியூ பண்ண வர்றவன் ஹமாம் போட்டு குளிச்சுட்டு வந்துட்டான்னு வைங்க, அவன் கடுமையான கேள்வியாக கேட்டு சூப்பராக பேசிக்கார். பஸ்ஸில் அந்த குடியாரன் வந்ததெல்லாம் சொன்னார்ல, அது எனக்கு ஒரு அனுபவம். அது அவருக்கு அனுபவம், எனக்கு ஒரு அனுபவம். என்ன தெரியுமா? எனக்கு ஒரு விதி உண்டு சார், அறிவுமை சார். எனக்கு ஒரு விதி என்னென்னா, நான் பஸ்ஸில் இந்த 2 பேர் இருக்கிற சீட்டில் இவர் சொன்ன மாதிரியே விண்டோ சீட்டில் தான் போய் உட்காருவேன். என் துரதிருஷ்டம், நல்லா குண்டா ஒரு ஆள் வந்து உட்காந்துருவான் பக்கத்தில், பயங்கர குண்டா, 5 ஆள் வெயிட்டு. அதை விட பெரிய கொடுமை, டிக்கெட் எடுத்த 5வது நிமிஷம் தூங்க ஆரம்பிச்சிடுவோம். தூங்கி மொத்த வெயிட்டை என் மேலே போடுவோம். சரி, ஒரு சீராக தூங்குனா கூட பரவாயில்ல, இப்படிமா அதாவது சம்மட்டியை வச்சு அடித்த மாதிரி டொங்கு டொங்குன்னு தோளில் அடிப்பான். நம்ம அண்ணே அண்ணே அரை கண்ணை திறந்து, என்ன தம்பி, அதான் நான் அண்ணேன்னு கூப்பிட்டதுனால நான் தம்பியான், என்னத்தை கொஞ்சம் அந்த முன்னாடி இருக்கிற கம்பியில் சரிஞ்சு தூங்குங்கண்ணே, என் தோளில் விழுறீங்க, மழை பெய்யுங்கிறீங்க, மழை பெய்யுமா, இதுக்கு என்னையா கனெக்ஷன் அப்படில. அதாவது ஒரு மனிதத்தன்மை என்கிட்ட இல்லையா. ஒருத்தன் தூக்கையில் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேடா, அதனால நீ மழை பெய்யாத, மழை பெய்யுங்கிறீங்க. மனுஷனுக்கு மனுஷன் இறக்கம் வேணும் சார். யார் சொல்கிறா? அவன். அதனால நான் என்ன பண்ணினேன், ஒரு 4 தடவை இப்படி அவஸ்தைப்பட்ட பிறகு பஸ்ஸில் ஏறி 2 பேர் உட்கார்ற சீட்டில் உட்கார்ந்த உடனே விண்டோ சீட்டில் உட்காந்துக்கிடுவேன், லெஃப்ட் சைடில் இந்த கர்ச்சீஃபை போட்டுருவேன். யார் வந்தாலும் ஆள் வருது சார், ஆள் வருது சார். கடைசி எல்லா சீட்டு ஃபுல்லாகிடுச்சான்னு பார்த்தேன், எல்லாம் ஆயிடுச்சு. அப்போது ஒரு ஒல்லியாக ஒரு பையன் முன் வாசல் வழியாக ஏறி வர்றான், ஒல்லியாக இருக்கான், குட்டி பையன். நான் தம்பி வாங்க சீட் இருக்கு. ஓ தேங்க்யூ அங்கிள், எல்லோரும் அங்கிள் தான், தேங்க்யூ அங்கிள் அப்படின்னா. வந்தோடனே கர்ச்சீஃப் எடுத்துட்டு உட்காருப்பா, பிரச்சனை இல்லை. சின்ன பையன் ஒல்லியாக இருக்கான். பஸ்ஸு புறப்படுறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் எந்திரிச்சான். எந்திரிச்சு பின் வாசலை பார்த்து, மாமா இங்கே சீட் இருக்கு மாமா, உங்களுக்கு தான் போட்டு வச்சுருக்கேன், வாங்க மாமான்னு திரும்பி பார்க்குறேன். இவ்வளோ சைஸுக்கு ஒருத்த வரா. இப்போ என்ன பண்ணுவீங்க? என் வாழ்க்கை, நான் எவ்வளோ டெக்னிக்கெலாம் கையாண்டேன், எவ்வளவோ என்னுடைய நுண்பான் நுழைப்புலத்தை வைத்து நானும் சமாளிக்க பார்த்தேன். ஆனால் விதி வந்து உட்கார்றான் சார். அதில் ரொம்ப பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அது அந்த ஒல்லி பையன் எழுந்திரிச்சு, மாமா நான் நின்றுக்கிறேன், நீங்கள் தூங்குங்கண்ணா பாருங்க. அட பாவி மக்கா, தூங்குறதாலடா வேலை. சூப்பராக பேசு தெய்வானை வாங்க. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, நந்தவனத்தில் இருக்கின்ற பூக்களாய் மிக மிக அழகாய் அமர்ந்திருக்கக்கூடிய மூத்தவர்களே,
இந்த நந்தவனத்திலே இப்படி ஒரு அழகான அரங்கத்தை அமைத்து எங்களுக்கெல்லாம் பேச வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற மகா கணபதி ஐயா அவர்களே, அவையோரே, அவையில் இருக்கக்கூடிய பெரியோரே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, அருள் பிரகாஷ் சார் ரொம்ப நல்லா புலம்பி இருக்கார். வார்த்தைக்கு வார்த்தை புலம்பி இருக்கார். தலைப்பு சுயமில்லாததாக இருக்கலாம், தலைப்பு பிறர் கொடுத்ததாக இருக்கலாம், ஆனா சுயமா மைக் ஆன் பண்ணி பேசினது யார்? பேசினது யாரு? பேசினது யார்? அதை விடுங்க, மைக் ஆன் பண்றதை விடுங்க, பேசினது நீ தானே. கைத்தட்டல் யாருக்கு வந்தது? பிறர் கொடுத்த தலைப்புக்கு மட்டுமா, இல்ல சுயமா இவர் பேசின பேச்சுக்கு கைத்தட்டல் வந்தது? அவரு நல்லா பாருங்களேன், எப்படிதான் இவ்வளவு வெட்டியா இருக்காருன்னு எனக்கு தெரியல. நடுவர், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு சீரியல் ஆரம்பிச்சாங்க. நான் வேலைக்கு போற வரைக்கும் அந்த சீரியல் ஓடிச்சு. அத்தனை வருஷமா ஓடிச்சு சீரியல். இப்ப இவரு கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன், கருவை தங்க விட மாட்டேன், குழந்தைய கடத்துவேன், அத்தனை ஸ்டேஜும் சொல்றாருன்னா எத்தனை வருஷமா சீரியல் பார்த்திருக்கணும்? சரி, வீட்டுல இருந்தா சீரியல் பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு வெளியே போனா ஒருத்தர் வாந்தி எடுப்பாரான்னு பார்த்துட்டே இருந்திருக்காரு. நமக்குலாம் அடுத்து என்ன அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் மேடைக்காக அவர் பேசும். அவர் உண்மையிலேயே ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியராக இருப்பவர். எத்தனை குழந்தைகளை சுயமாக நின்று வழி நடத்தி செல்பவர். அதெல்லாத்தையும் விட்டுட்டு அதுல ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா, இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன், தப்புல இருந்து நான் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு அரசியல்வாதி நண்பனா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய தப்பு பண்றேன்னா நானே ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து, இன்னும் ரொம்ப பெரிய தப்பு பண்றேன்னா அரசியல் கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன். தலைப்பு என்ன? வாழ்க்கையை வாழ்வதற்கா இல்ல தப்பு செய்வதற்கா? இப்ப தப்பு செய்வதற்கு வேண்டுமானால் பிறர் கை துணையாக இருக்க வேண்டும்னு சொல்லலாம். ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு, இது என்னுடைய வாழ்க்கை, நான் நினைத்தபடி இது வாழ்வேன், அதற்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் தான் ஹீரோ அப்படின்னு நினைக்கிறது நம் வாழ்க்கை நம் கையில் இருப்பதால் தான். ஏன்னா நமக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கைதான் சார் நமக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விட வரும். பக்கத்துல இருக்கவங்க கை வருமா? வந்தா ஒரு வேளை ஊட்டி விடலாம், 2 வேளை ஊட்டி விடலாம், அதுவும் தான் உண்ட பிறகுதான் ஊட்டி விட தயாராக இருக்கும். ஆனா நம்முடைய கைதான் அச்சச்சோ பசிக்குதுன்னு நினைக்கும் போது எங்க சாப்பாடு இருக்கு, எதை எடுத்து வாயில போடலான்னு தயாரா இருக்கும். இப்ப கையே, நம்முடைய கைதான் பசிக்கே நமக்கு ஒரு சொல்யூஷன் தருதுன்னா இந்த வாழ்க்கையும் நம் கையில் தான் இருக்கின்றது. அதனாலதான் வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்னு பாட்டு. நடுவர் அவர்களே, அந்த அணியில அனுகிரகா இருக்காங்க. பொதுவாவே நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேல மாறுது அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான். அப்படியாமா? ஆமா நடுவர், இந்த காலத்துல எங்களுக்கு யாரோட வாழ்க்கை? ஏன்னா எல்லாமே அந்த குழந்தைய சுத்தியே இருக்கு, நம்ம கூட இருக்கிறவங்கள சுத்தியே இருக்கு. இவங்களுக்கு நேரம் இருக்குமா, குழந்தைய பார்த்துப்பாங்களா, அவங்க பார்த்துப்பாங்களா, ஆஃபீஸ் போகணுமே, இதுக்கப்புறம் நீ ஏன் வேலைக்கு போற, எப்ப வேலையில இருந்து வருவ, பல கேள்விகள் வந்துட்டே இருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். இப்ப பிறர் கை இருந்துட்டே இருந்தோம்னா வாழ முடியுமா? இப்ப பிறர் கையில குழந்தையை கொடுத்துட்டு என் வாழ்க்கை என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடையில் அனுகிரகா பேச வந்தது அவங்களுடைய தன்னம்பிக்கையை தானே காமிக்குது. இப்ப நம் வாழ்க்கை நம் கையில்ன்றதுனால தானே அங்க அவங்களால சாதிக்க முடியுது. நடுவர் அவர்களே, அருள் பிரகாஷ் சார் ஒரு கட்டத்துல உண்மையை சொல்லிட்டார். நாம வாழ்க்கை நாம ஆசைப்படுற மாதிரி இருக்கிறது இல்லை, எல்லா உறவுகளும் சேர்ந்து ஒரு நிர்பந்தத்திற்குள் தன்னை தள்ளுகின்றது அப்படின்னு சொன்னார். அதைத்தான் நாங்களும் சொல்கின்றோம். பிறர் கையை எதிர்பார்த்திருந்தால் நம்மை ஒரு நிர்பந்தத்திற்கு தான் இந்த சமூகம் கொண்டு வந்து நிறுத்தும். நம் வாழ்க்கை நம் கையில் என்று நினைக்கும் போதுதான் நாம் நினைத்ததை நம்மால் சாதிக்க முடியும். ஏன் பிறர் கையை எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா ஜீரோவா இருப்போம். நம் கை நமக்கு ஆதாரம்னு நினைக்கும் போது நாம ஹீரோவாக வாழ்கின்றோம். இன்னும் சொல்லணும்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அப்படின்னா ஒரு புல்லாங்குழல் மாதிரி இனிமையான இசை வருது. பிறர் கையில் அப்படின்னா மத்தள மாதிரி 2 பக்கமும் அடி விழுது. இப்ப நம்ம அடி வாங்க தயாரா. இதுல என்ன ஒரு கொடுமைனா, இந்த உலகமும் சரி இந்த சமூகமும் சரி எத்தனை தடவை அடிச்சாலும் கடைசியில எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு இருக்கும் போதுதான் நம்மால் நினைத்ததை நம்மால் செய்ய முடியும். அவர்களே,
ஒரு ஒரு வரி ஒன்று உண்டு, விதியை மதியால் வெல்லலாம்னு ஒரு வரி உண்டு. உண்டு உண்டு. விதினா என்ன? பிறர் நமக்கு செய்வது. மதினா என்ன? உலகம் என்ன வேணா செஞ்சுட்டு போது, நமக்கு நிகழ்வதெல்லாம் நம் வாழ்க்கை அல்ல, அதை எப்படி நாம் சந்திக்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் மதி என்று அருமை. இப்ப பிறர் கையில் என்றால் நம் வாழ்க்கையில இன்பம் கஷ்டம் எல்லாமே மாறி மாறி வரத்தான் போகுது. ஒண்ணு வந்துட்டே இருக்க அடுத்தவங்க செய்யறத செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அடுத்தவங்க செய்யறதுனால நம்முடைய வாழ்க்கை தீர்மானித்து விட போவதில்லை. அந்த செய்வதை நாம் எப்படி எதிர்கொள்கின்றோம், நம்முடைய உள்ளம் அதை எப்படி பார்க்கின்றது, அதுதான் மதி. அந்த மதி இருந்தால் நம் வாழ்க்கை நம் கையில் என்ற மதி இருந்தால் நம் வாழ்க்கை பிறர் கையில் என்ற விதியை வெல்லலாம். நடுவர் அவர்களே, யார் நம் வாழ்க்கை நம் கையில் நினைச்சாங்களோ அவங்க தான் தலைவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் தான் புரட்சியாளர்களாக வெடிக்கின்றார்கள். தான் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கிறவங்க தான் அடுத்தவரை வழிநடத்துவதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள். எப்படி? ஒரு காலத்துல லண்டன்ல ஒரு சின்ன பையன் இளைஞன் ஒருத்தர் போறார். போயிட்டு அங்க சட்டம் படிக்க போறார். யாரு? காந்தியடி. அங்க சட்டம் படிக்க போறார். போனவர் என்ன பண்ணாரு, அங்க பார்த்துட்டு அடடா நாமளும் இவங்கள மாதிரி இருக்கணுமே, அந்த வெளிநாட்டுக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்துட்டு நாமளும் இவங்கள மாதிரியே இருக்கணுமே, இவங்கள மாதிரியே உடையெல்லாம் பண்ணிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு ஃபர்ஸ்ட் 3 மாசம் ஃபுல்லா செலவா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு தொப்பி வாங்குறாரு 19 ஷில்லிங் கொடுத்து. ஏன்னா எல்லாரும் தொப்பி வச்சிருக்காங்க, நாம மட்டும் தொப்பி வைக்கலன்னா அசிங்கமா இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 பவுண்டு கொடுத்து ஒரு சூட் வாங்கி போட்டுக்கிறார். அடடா சூட்டு போட்டுட்டோம், நமக்கு நடக்க தெரியலையே, அப்ப டான்ஸ் கிளாஸ் போலான்னு டான்ஸ் கத்துக்க போறாரு. அடுத்து இல்ல நமக்கு டான்ஸ் வரல, பாட்டு கத்துக்க போலான்னு வயலின் கத்துக்க போறாரு. சரி எதுவும் வரல, ஒருவேளை நம்ம இந்தியனா இருக்கிறனாலதான் நமக்கு மரியாதை இல்லை போல, அதனால நாம நல்ல ஆங்கிலம் அந்த ஆக்சென்ட் பேச கத்துப்போம்னு சொல்லிட்டு நம்ம எப்படிடா ஒரு இந்திய ஆக்சென்ட்டை மறக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு எலக்யூஷன் கிளாஸ் போறாரு. இப்படி எல்லாமே அடுத்தவங்களுக்காக தான், அடுத்தவங்க தான் நம்மளை நிர்ணயிக்கிறாருன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு காந்தி. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் கண்டுபிடிக்கிறாரு, நாம என்னவா இருந்தாலும் இங்க இருக்க போறது 3 வருஷம் தான், நம்ம படிக்க தான் வந்திருக்கோம். அப்ப நாம வந்த வேலையை தான் பார்க்கணும். அடுத்தவங்களுக்காக யோசிச்சுட்டே இருந்தா நம்மளால வாழ முடியாதுன்னு எந்த நிமிஷம் நினைக்கிறாரோ அந்த நிமிஷமே அவர் என்ன பண்றாரு, ஒரு தன்னோட வீட்டை மாத்துறாரு. போக வேண்டிய படிக்கிற இடத்துக்கு 30 நிமிஷம் நடந்தே போறாரு. சார் யாரு தொப்பி வேணும் சூட் வேணும்னு நினைச்சாரோ நடந்தே போறாரு. ஒரு வெஜிடேரியன் ஒரு ஹோட்டலை பார்த்து அங்க சைவ சாப்பாடு சாப்பிடுறாரு. அப்ப அவர் தன் வாழ்க்கை பிறர் கையில் என்று நினைத்தும் போது ஒரு தொப்பி சூட்டு இங்கிலீஷ் எல்லாம் இருந்த போது கூட அவர் சந்தோஷமாக இல்லை. ஆனால் தன் வாழ்க்கை தன்னுடைய கையில் என்று நினைத்த போது அரை நிர்வாண மனிதனாக இருந்தாலும் கூட அவர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார். இப்ப பார்த்தோம் அப்படின்னா பிறர் கையில் என்று நாம் சொல்லும் போது நாம் வாங்குகிற இடத்தில் இருக்கின்றோம். நமக்கு யார் என்ன கொடுப்பா, யார் என்ன பண்ணுவா அப்படின்னு வாங்குகிற இடத்தில் இருக்கின்றோம். நம் வாழ்க்கை நம் கையில் என்று சொல்கின்ற போது நாம் கொடுக்கின்ற இடத்திற்கு உயர்ந்து போகின்றோம். இப்ப நம்மளால நம்மளையும் பார்த்துக்க முடியும், அடுத்தவங்களுக்கும் தர முடியும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நம் கையில் தானே இருக்கின்றது. நடுவர் அவர்களே நிறைய சொன்னார். அருள் பிரகாஷ் சார் சொன்னது எல்லாமே எனக்கு லைட்டா பயமாவே இருந்தது. ஃபர்ஸ்ட்ல இருந்து பூவை பிச்சு கீழே போடுறது, காட்டு மிராண்டி திருடுறது, ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டே இருந்தார். ஆனா ஒன்னு யோசித்து பார்க்கணும், ஏன் அவங்க பூவை பிச்சு போடுறாங்க? அடுத்தவன் மண்டையில சூடு ஏத்துனதுனாலதான் பிச்சு போட்டுருப்பாங்க. அடுத்தவங்கன்னா யாரு? யாரோ ஒருத்தர், நீங்க நினைக்கிறவர் இல்ல. இல்லையா, நான் யாருன்னு நினைச்சேன். நீங்க தான் சொல்லணும் நடுவர். அடுத்தவங்கன்னா யாரு அப்படின்னா, அடுத்தவங்கன்னா பக்கத்தில் இருக்க கணவர். அடுத்தவர்னா பக்கத்தில் இருக்கவர். ரமண மகரிஷியினுடைய ஒரு உண்மை சம்பவம் உண்டு. என்ன அப்படின்னா, ஜெகதீச சாஸ்திரிகள் அப்படின்றவர் ரமண மகரிஷியை சந்திக்க போறாரு. அவருடைய மிகப்பெரிய பக்தர். திருவண்ணாமலையில் அப்படி மத்தியானம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உச்சி வெயில் 12 மணி. அப்ப அவர் என்ன பண்ணாரு, ரமண மகரிஷி திடீர்னு வா நம்ம போய் மலை ஏறிட்டு வந்துருவோம்னு கூட்டு போயிட்டார். ரமண மகரிஷி செருப்பு போடாம ஏறி போயிடுவார். அவர் யாரு தெரியும். ஆனா இவர் ஜெகதீச சாஸ்திரிகள் ஒரு சாதாரண மனிதர். செருப்பு போடாம இவர் வாட்டு சரி ரமணர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஏறி மேல போறாரு. மேல போனா போக போக கால் சுடுது, நடக்கவே முடியல. தடுமாறுறாரு. அச்சோ இப்படி நடக்க முடியல, அப்படி நடக்க முடியல. ரமணர் அப்படியே பார்த்துட்டு திரும்பி அமைதியா பார்த்துட்டு சொன்னாரு, ஏன் உனக்கு கால் சுடுது தெரியுமா?
நீ வேற சூரியன் வேற நினைக்கிறதுனால உனக்கு கால் சுடுது, அந்த சூரியனே நீதான், நீ நினைச்சு பாரு, உனக்கு கால் சுடாது அப்படின்னு சொன்னார். அந்த நிமிஷத்துல இருந்து அவரு சூரியனே நான் தான், சூரியனே நான் தான் சொல்லிட்டு ஏறி போனார், கால் சுடவே இல்லை. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை முழுக்க செருப்பே போடலையோ, அவர் கால் சுட்டதே இல்லை. அவர் எல்லாத்தையும் சொன்னாரா, ரமணர் எனக்கு கவசம் கொடுத்துட்டாரு, சூரிய கவசம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டே இருந்தாரா. நல்லா யோசித்து பார்த்தா ரமணர் என்ன அருளினார் அங்க, உன் வாழ்க்கை சூரியன் கையில் கூட இல்லை, உன் வாழ்க்கை உன் மனதில் இருக்கின்றது, உன்னோட மனசுல நீதான் சூரியன் நினைச்சா இந்த உலகத்தையே நீ கட்டி ஆழலாம், எதுவும் உன்னை சுடாதுன்னு அவர் சொல்லி கொடுத்திருக்க. அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம கையில நினைச்சா பூவை பிச்சு போடுறதை மட்டும் நிறுத்த முடியாது, பூ பிச்சு போடுறது மட்டும் நிக்காது, சூரியன் கூட நம்மை சுடுவது நின்றுவிடும். இதத்தான் ப்ராஃபட் ரூமி அவர்கள் சொல்லுவார், நீ கடலின் ஒரு துளி அல்ல, ஒரு துளிக்குள் அடங்கி இருக்கின்ற கடல் நீ. You are not a drop in the ocean, you are the ocean in the drop என்று சொல்லுவார். நாம ரொம்ப இன்கம்ப்ளீட்டா நமக்கு ஏதோ ஒண்ணு வேணும் 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 வேணும்னு இருக்கிற காரணத்தினாலதான் நாம நம் வாழ்க்கை பிறர் கையில் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நாம் முழுமையானவன்றதை நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கும். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இதற்கு சமீபத்திலே இருந்த ஒரு உதாரணம் உண்டு. நம்ம மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர், 75 வயசாச்சு, பூல் பாண்டியன் அவருக்கு பேரு, சாத்தாங்குளத்தை சேர்ந்தவர். அவரு தமிழ்நாடு அரசுக்கு லட்சமா நிதி உதவி செஞ்சிருக்காரு. முதலமைச்சர் நிவாரண நிதிக்கெல்லாம் லட்சமா நிதி உதவி செஞ்சிருக்காரு. மதுரை கலெக்டர் அவருக்கு சோஷியல் ஒர்க்கர் அவார்டுன்னு கொடுத்திருக்காரு. எப்படி இவரால் இவ்வளவு நிதி உதவி செய்ய முடியுது, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு போய் பார்த்தா, அவர் யாசிப்பவர், யாசகம் கேட்டு கேட்டு வாழ்பவர். முதல்ல பாம்பேக்கு போய் செட்டில் ஆனாரு. அப்புறம் மனைவி தவறுனதுக்கு அப்புறம் குழந்தைங்களை அங்கேயே விட்டுட்டு இவர் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம யாசிச்சார். யாசகம் செய்து வாழ்பவர் ஒரு கட்டத்துக்கு மேல என் வாழ்க்கைக்கு எனக்கு இது போதும், அப்ப எனக்கு இன்னும் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் உதவியா செய்ய ஆரம்பிச்சார். அப்ப அப்படியே உதவியா செஞ்சு செஞ்சு இன்னைக்கு அவர் ஒரு விருது வாங்குற அளவுக்கு போயிருக்காரு. அப்படின்னா பணத்திற்கு வேண்டுமானால் அவர் பிறர் கையை எதிர்பார்த்திருக்கலாம், ஆனால் இந்த வாழ்க்கை என் கையில் என்று நினைத்த காரணத்தினாலே தான் அவர் யாசிப்பவர் என்பதையும் தாண்டி ஒரு சமூக சேவகர் விருது வாங்கக்கூடிய அளவிற்கு அவர் உயர்ந்திருக்கின்றார். எனவே நடுவர் அவர்களே, நம் வாழ்க்கை பிறர் கையில் என்று நாம் நினைத்தோம் என்றால் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலையை போல நாம் வாழ்வோம். காத்தடிச்சா விழுந்துரும், விழும்போது தண்ணியில விழுந்துட்டா ஆறு எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் தான் அது போகணும். ஆனா நம் வாழ்க்கை நம் கையில் என்றால் அது மரத்தினுடைய வேர் மாதிரி, கடைசி வரைக்கும் அந்த வேர் தான் மரத்தை தாங்கி நிற்கும். பெரும்பாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் பிள்ளைகள் தான் நம்மை தாங்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் மரத்தை ஒருபோதும் கிளைகள் தாங்கி நிற்பதில்லை, வேர் தான் தாங்கி நிற்கும். எனவே நடுவர் அவர்களே, நம் வாழ்க்கை நம் கையில் என்று வாழ்வதுதான் மிக சரியானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெரி குட், வெரி குட். ரொம்ப அமைதியான ஒரு பெண் எப்படி பேச வேணுமோ அந்த மாதிரி நல்ல அருமையாக பேசியிருக்கிறாங்க. கடைசி அந்த வாக்கியம் அருமையான வாக்கியம், யூ ஆர் நாட் எ ட்ராப் இன் த ஓஷன், யூ ஆர் அன் ஓஷன் இன் த ட்ராப். என்ன அருமையான வாசகம்! நீ கடலில் ஒரு துளி அல்ல, அந்த துளியில் இருக்கிற கடல். என்ன அருமையான, அப்படி நம்பணும் சார். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், யூ ஆர் born டு பி கிரேட். சும்மா பிறக்கல, நீ பெரிய மகானுபாவனை ஆறதுக்காக பிறந்திருக்க. யூ ஆர் born டு பி கிரேட், யூ ஹவ் ஆல் பவர்ஸ் இன் யூ. எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே இருக்கிறது. இந்த ரெண்டு வாக்கியத்தை சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் பிலீவ் இட். நம்புடா, நீ பெரிய ஆள்றா. யார் சொல்றா? சுவாமி சொல்ற. நீ ரொம்ப பெரிய ஆள், சாதிக்கிறதுக்கு பிறந்தவன். சும்மா ஏனோ தானோன்னு வாழ்றதுக்காக பிறந்தவன் இல்லை. நீ பெரியவன், மகானுபாவன், மகத்தான சாதனைகளை புரிவதற்காக வந்தவன். நீ தீர்மானித்தால் சாக்ரட்டிஸ் ஆகலாம், நீ தீர்மானித்தால் இங்கர்சால் ஆகலாம், நீ தீர்மானிக்க வேண்டும். சூப்பர் தேவானை, சூப்பர். இப்போ அனுகிரகா. பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே,
மரியாதைக்குரிய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம் வாழ்க்கை பிறர் கையிலே என்று பேசுவதற்கு மிகச்சரியான இடம் இந்த நந்தவனம். கடமைகளை எல்லாம் முடித்துவிட்ட மூத்தோர்கள், என் பொழுதை உனக்கு தருகிறேன், உனக்கு ஆறுதலாக நான் இருக்கிறேன், எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம் என்று பிறரின் வாழ்க்கையிலே அக்கறை செலுத்துகிற ஒரு அருமையான இடத்திலே நின்று கொண்டு உன் வாழ்க்கை உன் கையில எப்படி பேசுனாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. இதுல தெய்வானை அக்கா சொன்னாங்க, குழந்தை பிறந்த பிறகும் அனுகிரகா மேடை ஏறி பேசுறாங்கன்னா அதற்கு காரணம் அவங்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க. நீ போயிட்டு வாமா, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீ எங்க அம்மா கை கொடுக்கலன்னா உன்னை நேரத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுடுறேன்னு என் கணவர் கை கொடுக்கலைன்னா நான் கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு வீட்டுல உட்கார வேண்டிய இல்ல. இப்ப பெத்த தாயும் தாலி கட்டின கணவனும் பிறர் லிஸ்ட்ல வருவாங்களா? ஒரு சின்ன நுணுக்கம். மாது ஐயா சொன்ன தத்துவத்தின் அடிப்படையில பார்த்தா பிறர் லிஸ்ட்ல தானே வராங்க. என்ன என்ன தத்துவார்த்தமா பார்த்தா பிறர் தான். பிறர்னு நினைச்சா தான் நிம்மதியா இருக்க முடியும். நாயகன் மேலிருந்து நூலினை ஆட்டுகின்றான், நாமெல்லாம் பொம்மை என்று நாடகம் காட்டுகின்றான், காவியம் போல் ஒரு காதலை தீட்டுவான், காரணம் ஏதுமின்றி காட்சியை மாற்றுவான் பார் வாலிப கவிஞர் வாலி. பெரியவங்கள்ட்ட போய் தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ இருக்கம்மா, நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் மேல இருக்கிறவன் கையில தான் இருக்குன்னு சொல்லுவான். கடவுளும் பிறர் தான். சரி, அதுவும் அதே தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் கடவுளும் பிறர். அதாவது மாது கெடுத்த கெடுப்பு இது. அவர் தத்துவார்த்தமா போனதுனால எல்லாமே இப்ப தத்துவார்த்தமா ஆகிட்டு. கடவுளும் வேற. சரி, அப்ப கடவுளோடு ஐக்கியம் ஆவது அது தத்துவார்த்தம். சரி, பிள்ளைகளோட வளர்ச்சி பெத்தவங்க கையில இருக்கு, பெத்தவங்களோட மகிழ்ச்சி பிள்ளைகள் கையில இருக்கு, மனைவியோட மகிழ்ச்சி கணவன் கையில இருக்கு, கணவனோட நிம்மதி மனைவி கையில இருக்கு. பாத்தீங்களா? அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? ஏங்க நுண்மையா கவனிச்சிங்களா? மனைவியோட மகிழ்ச்சி கணவன் கையில இருக்கு. கணவனோட மகிழ்ச்சின்னு சொல்லல, கணவனோட நிம்மதி மனைவி கையில் இருக்கு. சில நேரங்கள்ல உண்மையை பேசிடணுங்க. உண்மைமா நீங்க சொல்றது உண்மைமா. அவன் நிம்மதி இல்லாம ஏன் தவிக்கிறான்னு. முதலாளியினுடைய முன்னேற்றம் தொழிலாளர்கள் கையில இருக்கு, தொழிலாளர்களினுடைய வளர்ச்சி முதலாளியின் கையில இருக்கு. இப்படி ஒருத்தரோட குடுமி இன்னொருத்தர் கையில இருக்கிற மாதிரி தான் ஆண்டவனே இந்த உலகத்தை படைச்சிருக்கான். நம்மளோட சிஸ்டமே அப்படித்தான். காலையில எந்திரிச்சு டிவியை ஆன் பண்ணா எல்லா டிவிலையும் ஒரு ஜோசியர் வருவார். இன்னைக்கு இந்த ராசிக்கு நாள் நல்லா இருக்கும்ப, சிலருக்கு சந்திராஷ்டமம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாள்னா அது காலையில குடிக்கிற காஃபியை பொறுத்து தான் அமையுது. காலையில 6 மணிக்கோ 7 மணிக்கோ போய் கதவை திறந்தா வாசல்ல பால் பாக்கெட் தொங்கணும், இல்லைன்னா நிறைய பேருக்கு மூட் அவுட் ஆயிரும். நாளும் கோளும் நல்ல காஃபியில தான் இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னால சென்னையில பயங்கர மழை, ஒரே வெள்ளம், வீட்டை சுத்தி தண்ணி. 20 ரூபாய் பால் பாக்கெட்டுக்காக 20 மணி நேரம் காத்திருந்தோம். யாரோ ஒரு புண்ணியவன் பால் பாக்கெட்டையும் பிரெட் பாக்கெட்டையும் கொடுத்துட்டு போனார். கரண்டே இல்லாத வீடுகளை கூட பிரகாசமாக்கியது அந்த கைகள் தானே. தெய்வானை அக்கா பேசும்போது சொன்னார், நமக்கு பசிச்சா நாம தானே உணவு சாப்பிடணும். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, தூத்துக்குடியிலையும் நல்ல மழை வெள்ளம், ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், அந்த வழியா போன ஒரு ரயில் அங்கேயே நின்னுருச்சு. கிட்டத்தட்ட 1000 பயணிகள் அந்த ரயில்ல இருக்காங்க. அந்த ஊர் ரொம்ப சின்ன ஊர், மொத்தமே 50 குடும்பம் தான். அந்த 50 குடும்பமும் என்ன சொல்லுச்சு தெரியுமா? எங்களுக்கு அரிசி பருப்பு இல்லைனாலும் பரவாயில்லை, தண்ணிய குடிச்சிட்டு நாங்க படுத்துக்கிறோம், நீங்க எங்களோட விருந்தாளி, நல்லா சாப்பிட்டு போங்கன்னு வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பாத்திரங்களை வைத்துக்கொண்டு 1000 பேருக்கு சமைச்சு போட்டிருக்காங்கன்னா
நம் வாழ்க்கை பிறர் கையில் என்பதை தாண்டி பிறரினுடைய வாழ்க்கை நம் கையில்ங்கிற பொறுப்போடு செயல்பட்டு இருக்காங்களா இல்லையா? மகாகவி பாரதின்னு சொன்னாலே பெண் விடுதலை பாடல்கள் நம் நினைவுக்கு வரும். ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடின்னு பாடியவன் மகாகவி பாரதி. நிறைய பாடல்களை பாடிக்கொண்டிருந்த அந்த மகாகவி நிவேதிதா தேவி கேட்ட ஒரு கேள்விக்கு பிறகுதான் பெண் விடுதலையை பற்றி பாடத் தொடங்கினார் என்பதை நாம மறக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு சாதாரண கண்டக்டரா இருந்தார். நீ டிக்கெட்டு கிழிச்சா ஸ்டைலா இருக்குடா, பேசினா ஸ்டைலா இருக்கு, நடந்தா கூட ஸ்டைலா இருக்கு, நீ ஏன் சினிமாவுக்கு போக கூடாது அப்படின்னு ரஜினியினுடைய நண்பர் ராஜ் பகதூர் அவர்கள் கேட்ட கேள்விதான் இன்றைக்கு ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டாராக நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி கண்ணதாசன் அவர்கள் சென்னைக்கு வரும்போது கதை வசனம் எழுதுவதற்காகத்தான் முதன்முறையாக சென்னைக்கு வர. வாய்ப்பு தேடி போற இடத்துல கதை வசனம் எழுதலாம் நிறைய பேர் இருக்காங்க, நீ ஏன் பாட்டு எழுதக்கூடாதுன்னு கேட்ட ஒரு குரல் தான் சாதாரண முத்தையாவை கவியரசர் கண்ணதாசனாக உயர்த்தி இருக்குங்கிறதையும் நாம மறக்க கூடாது. இதெல்லாம் அக்னி குஞ்சிருக்கிற விளக்குன்னு நாம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா தூண்டுதல் இல்லாமல் அணைந்து போன விளக்குகள் எத்தனை எத்தனைன்னு நினைத்து பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கை பிறர் கையில் எவ்வளவு பத்திரமாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம படிச்சா நமக்கு நல்லது, நாம வேலைக்கு போனா நமக்கு நல்லது அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். ஆனா ஒரு பொண்ணோ பையனோ டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சா சமூகம் ஒரு செக் வைக்கும். வாத்தியார் ஆகலான்னு பார்த்தா ஏகப்பட்ட பரீட்சை வைக்குது. ஏதாவது தொழில் தொடங்கலாம்னு பார்த்தா லைசன்ஸ் வாங்குங்குது, அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸை கொண்டு வந்து கண்ணு முன்னால நிறுத்துது. விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாம்னு யோசிச்சா பக்கத்து ஊருக்காரன் தண்ணி விட மாட்டேங்கிறான், போராடுனா ஜெயில போட்டுறாங்க. வானம் பொழியுது, பூமி விளையுதுன்னெல்லாம் வசனம் பேச முடியாது. நாம விழுந்து விழுந்து படிச்சு விஏஓ ஆகலாம், தாசில்தார் ஆகலாம், IAS கூட ஆகலாம். ஆனா எல்லோருக்கும் தலைமை தாங்குகிற அமைச்சராவோ முதலமைச்சராவோ ஆகணும்னா ஓட்டு போடுற பிறரின் கைகளை நம்பித்தானே இறங்க வேண்டி இருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ஒரு சோகம், ஒரு கஷ்டம், ஒரு துக்கம், உடனே நம்முடைய மனம் நம் அன்பிற்குரியவர்களைத்தானே தேடுது. நம்முடைய காது அவர்களினுடைய குரலுக்காக ஏங்குகிறது. நம்முடைய கைகள் அவர்களினுடைய கைகளை பற்றி கொள்ள துடிக்கிறது. சரி, அப்படி யாரும் இல்லைன்னா கூட ஒரு நல்ல பாடலிலோ ஒரு நல்ல புத்தகத்திலோ நம்முடைய துக்கத்தை நாம் கரைத்து கொள்கிறோம்னா நம்ம வாழ்க்கை எங்கங்க நம்ம கையில இருக்கு? நம்ம வாழ்க்கையை அதோட போக்கில் நாம வாழ்ந்துட முடியுமா? அது அவ்வளோ ஈஸியா? ஒரு காலத்துல எட்டுக்கல்லு மூக்குத்தி ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ட்ரெண்டுனா எட்டுக்கல்லு மூக்குத்தி தான். எட்டுக்கல்லு பேசரி போட்டா எடுப்பா இருக்கும் மூக்குன்னு பாட்டு கூட படிச்சாங்க. எப்படி ட்ரெண்ட் ஆச்சு? எல்லாரும் கடைக்கு போய் எட்டுக்கல்லு மூக்குத்தி வேணும்னு கேட்டா வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. எட்டுக்கல்லு மூக்குத்தி போட்டிருந்த மாமியை சுத்தி 8 பேர் நிற்பாங்க. அவங்கள பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு நாமளும் வாங்கி போட்டுக்கிட்டோம். இப்பயும் அதே தான். நம்ம லைஃப் ஸ்டைலை, நம்ம ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் முடிவு பண்றது இந்த உலகம் தான். சாப்பிடுற சாப்பாடு இட்லி தோசையிலிருந்து பீட்சா பர்கர்னு மாறி போச்சு. ஹோட்டல்ல சாப்பிட்றதே தப்புன்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு மொத்த குடும்பமும் வீக்கெண்ட்ல ஹோட்டல்ல தான் வந்து குவியுது. சாதாரண நாட்கள்ல கூட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடும். இதையெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது, தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. உலகம் போற போக்குல வாழணும். இல்லனா பல கற்றும் கல்லான் அறிவிலாதான்னு வள்ளுவர் வேற நம்மளை மிரட்டுறார். அப்பெல்லாம் தெரிஞ்சவங்களோட நம்பர் மனப்பாடமா இருக்கு. கூட்டல் வகுத்தல் பெருக்கல்னு எதை கேட்டாலும் மனக்கணக்கு போட்டு உடனே சொல்லிடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. ரொம்ப சிம்பிளா 46 36 எவ்வளோன்னு கேட்டா கூட போனை தேட வேண்டியதா இருக்கு. இப்படி எந்த ஒரு வேலைக்கும் போனு லேப்டாப்னு டிஜிட்டல் ஸ்கிரீனையே நம்பி இருக்கிற நம்முடைய கையில நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? நம்ம மூளையெல்லாம் சிந்திச்சு எவ்வளவு நாள் ஆகுது? ஒண்ணுமில்ல, ஒரு நல்ல நாள்ல இலை போட்டு சாப்பிடலாம்னு போறது நாம தான். ஆனா வாயை எப்ப எடுத்து வைக்கணும்னு தீர்மானிக்கிறது அந்த காக்கா தானே. நேரத்துக்கு கிளம்புறது என்னமோ நாம தான்.
ஆனா முட்டு சந்தில போய் முட்டிக்காம பத்திரமா கொண்டு வந்து விடுறது கூகுள் மேப் தானே. ஓ, கப்பலை இயக்குறது நாம தான், ஆனா பெரும்பாலும் அதனுடைய திசையை தீர்மானிக்கிறது வீசுகிற காற்று தானே. எவ்வளவுதான் மூச்சு முட்ட நாம பேசினாலும் இந்த பட்டிமன்றத்தினுடைய வெற்றி அவங்க தட்டுற கைத்தட்டல்ல தானுங்க இருக்கு. சமீபத்துல கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்தது. ஃபைனல்ஸ் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதிக்கொள்கிறார்கள். அந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு. ஆஸ்திரேலியா அணியினுடைய கேப்டன் பேட் கமின்ஸ் இந்த வெற்றியினுடைய ரகசியத்தை பற்றி பேசுகிற போது சொன்னார், நாங்க விளையாட போறது இந்திய மண்ணில், இந்திய அணிக்கு எதிராகத்தான் நாங்க விளையாட போறோம். அப்ப ஸ்டேடியம்ல எங்களுக்கு எதிரான குரல் தான் அதிகமாக இருக்கும். அந்த குரலை முதலில் அடக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதே மாதிரி செய்தோம், அந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் பயன்படுத்தினோம், வெற்றி பெற்றோம் சொன்னார். அப்ப நம்முடைய வெற்றியோ தோல்வியோ நம்மை ஊக்குவிக்கிற குரலாகவும் இருக்கலாம், எதிர்க்கிற குரலாகவும் இருக்கலாம். ஆனால் நம் வாழ்க்கையினுடைய வெற்றி பிறர் கையில தான் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு பம்பரம் மாதிரி. அதனுடைய வேகமும் அழகும் சுத்தி விடுகிற கயிறை பொறுத்துத்தான் அமைகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கை பிறர் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுக்கிரகம் இல்லாம பேச முடியாது. நல்ல அனுக்கிரகம். கடைசி அந்த பம்பரம் சொன்னாங்க பார்த்தீங்களா, சுழல்றது பம்பரம், ஆனால் சுற்றி விட்டது சாட்டை இல்லை, பம்பரத்தை விட்டவன் ஏதோ ஒருத்தன். அதில் அந்த தலைப்பை மாற்றினாங்க பாருங்கள். அந்த வெள்ளக்காடாக இருந்த காலத்தில், கொரோனா காலத்தில், பிறர் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு நினச்சிட்டு உதவி பண்ணான் பாருங்க. அவன் இருக்கிற திசையில் போய் கும்பிட்டாலே பாதி புண்ணிய சேத்திரத்துக்கு போயிட்டு வந்த புண்ணியம் கிடைச்சிரும். வெள்ளக்காடு எப்படி ஆயிடுச்சு, கொரோனா எப்படி ஆயிடுச்சு. ஒரு வயதானவருக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு கொரோனாவில், அவருக்கு அந்த ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ ஒரு 25 வயசு இளைஞனை தூக்கிட்டு வர்றாங்க, இந்த சேம் டிசீஸ், அதே கொரோனா, அதே மூச்சு திணறல், ஆனால் ஆக்சிஜன் தட்டுப்பாடு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஆக்சிஜன் இல்லைப்பா, வேறு ஹாஸ்பிட்டல் போ. அப்போ முதியவர் எந்திரிச்சு சொன்னார், எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, எனக்கு லைஃப் முடிய போகிறது, அதனால் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்து வாழ போகிற அந்த இளைஞனுக்கு கொடுங்கன்னு சொன்னார். பார்த்தீங்களா, பிறர் வாழ்க்கை நம் கையில்னு நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க, தெய்வாம்சம். அடுத்தவனுக்காக வாழ்கிறது பிரமாதமாக. அதைத்தான் இந்த மாது சொன்னார், அடுத்தவருக்கு வர்ற துயரத்தை தனக்கே வந்ததா நினைக்கணும்னு சொன்னாரா. அடுத்தவனுக்கு வந்த துயரத்தை தனக்கே வந்ததா நினைச்சா உதவி பண்ணுவோம். அதுக்கு ஆங்கிலத்தில் எம்பத்தின்னு பேர். சிம்பத்தி வேற, எம்பத்தி வேற. சிம்பத்திங்கிறது இறக்கப்பட்டுட்டு போயிடுவான், ஐயோ விழுந்துட்டானே, ஐயோ பசிக்குதுங்கிறானே, போயிடுவான். எம்பத்தினா என்னன்னா, எனக்கு இதே மாதிரி பசி வந்தால் நான் எப்படி துடிப்பேன் அப்படின்னு நினச்சி ஒரு ரொட்டி துண்டு வாங்கி கொடுத்தா அதுக்கு பேர் எம்பத்தி. அப்போ சிம்பத்தைசர்ஸ் அண்ட் எம்பத்தைசர்ஸ் ஆர் அதர் பீப்புள். நானே என் மேல் இறக்கப்பட்டு கொண்டால் அது கழிவிறக்கம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு வழக்கு வந்துருச்சு, ஹரிபரந்தாமன் ஐயாவை தான் நம்பி நான் போகணும், வழக்கு போடணும். என் மனைவி செயினை எவனோ அத்துட்டு ஓடிட்டான், அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் போய் சொல்லணும். நானே துரத்திக்கிட்டு ஓட முடியுமா? அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஏதாவது சோகம் வந்தால், பிரச்சனை வந்தால் உடனே ஜோசியக்காரனை தானே யோசிக்கிறோம். ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுவோம், ஒருவேளை ஏதாவது தோஷம் இருந்தாலும் இருக்கும். அவர் அப்படியே பார்க்குறாரு, அப்படியே பார்த்துட்டு இதில் தோஷம், அதில் தோஷம், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அடுத்தவங்களை தான் நம்ம எதிர்பார்த்து உதவி கேட்குறோம். எனக்கும் என் மனைவிக்கும் அடுத்தடுத்த ராசி சார். வைரம்மாவுக்கு வந்து என்ன ராசி, மீன ராசி, எனக்கு கும்ப ராசி. 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் பொதிகை எக்ஸ்பிரஸில் கிளம்பி இங்கே வந்தோம். செங்கல்பட்டில் இறங்கி இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ட்ரெயினுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பேப்பரை திறந்து என் மனைவி பார்த்துட்டு, அவங்களுக்கு இந்த ராசி பலன் பார்க்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அது எல்லா பத்திரிகையிலையும் ராசி பலன் போடுறான்ல, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எல்லா டிவிலையும் ராசி பலன் சொல்கிறான். அறிவால் விளைந்த விளைவுகளை வைத்துக்கொண்டு அறிவு கட்டத்தனங்களை பரப்புகிறார்கள். பத்திரிகை என்பது அறிவு, டிவி என்பது அறிவு. அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் போடுறான். நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு, மீனராசி நேயர்களே
இன்றைக்கி உங்களுக்கு கடுமையான சோதனை இருக்குது. வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. வெளியே போனாலும் கண்டிப்பாக மனைவியை கூட்டிக்கிட்டு போகாதீங்க, ஆபத்து இருக்குது. யாராலும் சொல்ல மாட்டேங்கிறா. பத்திரிகை கொண்டாந்து காட்டுறா, ஏங்க உங்கள் ராசிக்கு என்ன போட்டிருக்கான் பார்த்தீங்களா, நம்ம போகணுமா? நீங்கள் வேணால் மகா கணபதிக்கு ஃபோன் பண்ணி ராசி பலனில் இப்படி போட்டிருக்கு, நான் வரலன்னு சொல்லிடுங்களேன் அப்படின்னா. என்னன்னு பார்த்தா கும்பராசி, என் ராசிக்கு நோய், நோக்காடு, நொம்பலம். அவளுக்கு பயமாயிருச்சு, எங்க இப்படி போட்டிருக்காங்க, நம்ம வந்து போகலாமா? நான் விளையாட்டாக கேட்டேன், ஏம்மா ஓ ராசிக்கு அடுத்த ராசிக்கு என்னம்மா போட்டிருக்கான்? மீன ராசிக்கு அப்படின்னேன். மீன ராசிக்கு குதூகலம், கொண்டாட்டம், கும்மாளம்னு போட்டிருக்காங்க. அதாவது எனக்கு நோய், நோக்காடு, நொம்பலம். இப்போ நான் காய்ச்சலில் கிடந்து கையை காலை வெட்டிக்கிட்டு கிடந்தா என் பொஞ்சாதி பெட்டை சுற்றி சுற்றி ஐயாரே ஐயாரே ஐயாரேன்னு கும்மி அடிப்பா. என்ன நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியுதா? ஜோசியக்காரன் அந்த ஜோசியத்தில் அறிவுள்ளவனாக இருந்தால் நம்பலாம். அவனே போலியாக இருந்தால், எனக்கு நோய் வந்தால் நான் மருத்துவர்கிட்ட தான் போகணும், என் நோயை நானே தீர்த்துக்க முடியுமா? ஆனால் எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நல்ல டாக்டர் கிடைப்பார். நல்ல டாக்டர் கிடைக்கலன்னா, ஒரு டாக்டர்கிட்ட கேட்டால், ஏன் டாக்டர் நம்ம ஊரில் எல்லாரும் கன்சல்டிங் ஃபீஸே 250 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கன்சல்டிங் ஃபீஸும் வாங்க மாட்டேங்கிறீங்க, மருந்து மாத்திரையும் நீங்களே கொடுக்குறீங்க, ஊசியும் போடுறீங்க, ஆனால் 50 ரூபா தானே டாக்டர் ஃபீஸ் வாங்குறீங்க, எப்படி டாக்டர் கட்டுப்படி ஆகுது? அவங்களாம் கன்சல்டிங் ஃபீஸே 250 ரூபா வாங்குறாங்க, அப்புறம் அந்த ஸ்கேன் எடு இந்த ஸ்கேன் எடுன்னு நிறைய பணம் வாங்குறாங்க, நீங்கள் வெறும் 50 ரூபாய்க்கு இவ்வளவு நல்லா செய்கிறீங்களே டாக்டர் அப்படின்னு. டாக்டர் இங்கே வாப்பா பக்கத்தில் வா, ஒரு ரகசியம் சொல்கிறேன், நீ மட்டும் மனசில் வச்சுக்கோ, நான் பிகாம் தான் படிச்சிருக்கேன். அவன் பிகாம் படிச்சுட்டு மருந்துலாம் எழுதிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பிறர் யோக்கியர்களாக வாய்த்து விட்டால், போலீஸாக இருக்கட்டும், ஜட்ஜாக இருக்கட்டும், ஜோசியனாக இருக்கட்டும், ஆனால் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் மட்டும் சொல்லிவிட்டு தீர்ப்புக்கிட்ட போகிறேன். இப்போ என் பையனை டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை, டாக்டர் ஆகணும்னு என் பையனுக்கும் ஆசை. நான் ஆங்கில பேராசிரியர், என்னால் ஆக்க முடியுமா? அப்போ ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் சேரணும், அங்கே நல்ல ப்ரொஃபஸர்ஸ் வாய்க்கணும், நீட்டில் பாஸ் ஆகணும். முதல்ல முக்கியமான விஷயம், நீட்டில் பாஸ் ஆகணும். அப்போ அந்த அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர், அந்த சமூக கட்டுமானம் இல்லாமல் என் பையனை என்னால் டாக்டர் ஆக முடியாது. ஒரு பையன் அறிவுள்ளவனாக ஆக வேண்டும் என்றால், ஒரு தொழிலாளியினுடைய பையன் மிகப்பெரிய நுணுக்கமுள்ள அறிஞனாக மாற வேண்டும் என்றால் ஒரு ஆசிரியனுடைய துணை வேணும், கண்டிப்பாக வேணும். அதனால தான் அலெக்சாண்டருடைய அப்பா பிலிப் ஆஃப் மேசிடோனியஸ், அலெக்சாண்டர் குழந்தையா பிறந்த உடனே அந்த ஊருக்கே மேசிடோனியா முழுக்க பெரிய விருந்து. ஊரில் இருக்கவங்களாம் கேட்டாங்க, சக்கரவர்த்தி இவ்வளவு பெரிய விருந்து கொடுக்குறீர்களே, உங்களுக்கு ஆம்பளை சிங்கம் குழந்தையா பிறந்திருக்கே, அதனாலயா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆம்பளை பிள்ளை பிறந்ததுக்காக விருந்து கொடுக்கல, அரிஸ்டாட்டில் என்கிற ஞானாசிரியன் இருக்கிற போது பிறந்திருக்கிறான்ல, அரிஸ்டாட்டில் என்கிற ஞானாசிரியன் உயிரோடு இருக்கிற போது எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என் பிள்ளை யார்கிட்ட படிக்க போறா? அரிஸ்டாட்டில்கிட்ட படிக்க போகிறான். இப்போ ஆசிரியர் வேணும், ஜட்ஜு வேணும், டாக்டர் வேணும் சார். கீழே விழுந்தோம்னா தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் சார். அதை தான் அவங்க 2 பேரும் மாறி 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 சொல்கிறோம். ஸோ வி ஆர் டோட்டலி டிபெண்ட் ஆன் அதர் பீப்புள். அதை தான் ஒத்த வரியில் பழமொழியாக சொன்னால் தனிமரம் தோப்பாகாது. அதனால தான் மனிதனை சமூக விலங்கு அப்படின்னாங்க. திருவள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதினார், பெரியாரை துணைக்கோடல். பெரியாருடைய ஒத்துழைப்பு, பெரியார்னா பெரியவங்க, நீங்கள் உடனே டாங்கின்னு வந்துடக்கூடாது, இவனையெல்லாம் எதுக்கு கூப்பிடுறீங்க? பெரியாரை துணைக்கோடல்னா எல்டர்லி பீப்புள், வயசில் மட்டும் இல்லை, பக்குவத்தில், அறிவில், ஞானத்தில், அனுபவத்தில் பெரியவங்க, பெரியாரை துணைக்கோடல். அப்போது பிறருடைய உதவி இல்லாமல் நம்மால் நம் வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு இவங்க 2 பேரும், அனுகிரகா நம்ம அருள் பிரகாஷ் 2 பேரும் பேசினதில் அர்த்தம் இருக்குது. நான் இவர் தொடங்கினதுலேருந்து நான் பார்க்குறேன், நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் சுருக்கமாக சொல்கிறேன், இப்போ பேசினதை வச்சே என் பையனை நல்ல பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் கொண்டு போய் நான் சேர்க்கலாம், என் பையனும் ஆர்வமாக படிக்கலாம். ஆனால் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும்ல, பிறர். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு, நல்லா சொல்லி கொடுக்குறாரு, இவன் கவனிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருந்தா. நான் அடிக்கடி சொல்கிற ஜோக்கு தான் அது. என் கிளாஸுக்கு 100% ஒரு போய் அட்டண்டன்ஸ் போட்டான். தம்பி வாய்ஸ் தெரியுமான்னு,
வாய்ஸ் தெரியுமானா ஓ எஸ் அப்படின்ட்டான். ஓகே, இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன் போர்டில், என்ன நீ அதை வாய்ஸ் மாற்றி சொல்லணும் அப்படின்னு. ராமா கில்ட் ராவணா. ரகு, ரீட் த சென்டென்ஸ் ஆன் த போர்ட். ராமா கில்ட் ராவணா. கமான், சேஞ்ச் த வாய்ஸ். ராமா கில்ட் ராவணா. ஆசிரியர் நல்லா தான் சொல்லி கொடுத்துட்ருக்கார். தேர்வுக்கு எப்படிலாம் தயாரிக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். கவனிக்க வேண்டியதும் தேர்வு எழுத வேண்டியதும் யார்? உலகத்தின் முதல் பெண்மணி எங்கே பிறந்தாள்? ஒரு ஆசிரியர் கேட்டார். அவன் சொன்னா, 50 வயசில் உனக்கு இது தெரியணும். தெரியுமா தெரியாதா? சார், மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பிறந்தா சார்ன்ட்டான். இவர் என்ன பண்ணிட்டாரு, மாட்டிக்கிட்டார், வாத்தியார் மாட்டிக்கிட்டார். என்ன மாட்டிக்கிட்டார்னா, ஈஸியான கேள்வி கேட்கவா, ஒரு ஈஸியான கேள்வி கேட்கவா, ஒரு கஷ்டமான கேள்வி கேட்கவா, இல்லை 2 ஈஸியான கேள்வி கேட்கவா அப்படின்னு. இவன் நம்மால் ஒரு கழுதையும் தெரியாது அந்த பேலுக்கு. அவன், சார், ஆஸ்க் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின். அண்ட் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டாலே மாப்பிள்ளை என் பேர் என்னன்னு கேட்பான். சரி, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் பார்ன்? மதுரை ராஜாஜி மருத்துவமனை. அவர் வெக்ஸ் ஆகிட்டார் வாத்தியார். அறிவுகட்ட நாயே, பொம்பளை பிள்ளை ராஜாஜி மருத்துவமனையில் பிறந்தான்னு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு. அந்த படித்தா ஒரு நியாயம் வேணும். யார் அவன் பையன்? இங்கே பாருங்க சார், நீங்கள் என்னை விட மூத்தவங்க, ஆனால் ஒரு நியாயமாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பேசணும். முதல்ல என்ன சொன்னீங்க? ஒரு கஷ்டமான கேள்வி, இல்லைன்னா 2 ஈஸியான கேள்வி. அதானே டீலு? ஆமாம். நான் என்ன சொன்னேன்? கஷ்டமான கேள்வி கேளுங்கன்னு சொன்னேன். கேட்டிங்களா? ஆமாம் கேட்டேன். ஒரு கேள்வி கேட்டிங்களா? பெண் பிள்ளை எங்கே பிறந்தாள்? கஷ்டமான கேள்வி கேட்டுட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொல்லிட்டேன். அப்புறம் அவள் அங்கே தான் பிறந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்னு இது என்ன 2வது கஷ்டமான கேள்வி? சார், ஆசிரியர் உதவி செய்கிறார், ஆனால் இவன் தேர்வானா? இப்படி தான் பார்க்கணும். டாக்டர், உங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது, கரெக்டாக டயக்னோஸ் பண்ணியிருக்கேன், ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி சொல்கிறது, இந்த உணவை இந்தந்த நேரத்தில் சாப்பிடணும், இந்தந்த மாத்திரையை இதை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும், இதை சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிடணும். உதவி செஞ்சிட்டார்ல டாக்டர். அதை அனுசரிக்க வேண்டியது யார்? அவர் சொன்ன உணவை சாப்பிட வேண்டியது யார்? பாட்டு பாடினாங்க, சுசித்ரா பாடினாங்க, ஐஸ்வர்யா பாடினாங்க, யாரோ ஒரு ஆசிரியரோ அவங்களுக்கு பாடல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட வேண்டியது யார்? பயிற்சி பெற வேண்டியது யார்? முயற்சி செய்ய வேண்டியது யார்? இப்போ சொல்லிக் கொடுக்குறவங்க சொல்லி கொடுத்த பிறகு நான் பயிற்சியும் முயற்சியும் இல்லாமல் இருந்தால் நான் ஜெயிக்க முடியுமா? கிரிக்கெட்டில், ஆமாம், கிரிக்கெட்டில் டெண்டுல்கரை தெரியும், காம்ப்ளியை தெரியுமா? வினோத் காம்ப்ளியும் டெண்டுல்கரும் கிளாஸ்மேட்ஸ். ஒன்று போல கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தவங்க. அதை விட ரொம்ப பெரிய விஷயம், அச்ரார்கர் என்கிறவர் தான் 2 பேருக்கும் கோச். இப்போ பிறர் சுயம் நம். அப்போ டெண்டுல்கருக்கும் கிரிக்கெட் நுவான்சஸ் சொல்லிக் கொடுக்கறது யாரு? அச்ரார்கர். காம்ப்ளிக்கும் சொல்லிக் கொடுக்கறது யாரு? அச்ரார்கர். ஆனால் காம்ப்ளி அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். டெண்டுல்கர் உலகத்தின் கிரிக்கெட் சாதனை படைத்து உலகத்தின் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் இடத்தில் நிற்கிறார். காரணம் அச்ரார்கரா டெண்டுல்கரா? அச்ரார்கர் தான் காரணம்னா காம்ப்ளியும் ஜெயிச்சிருக்கணும்ல. அச்ரார்கர் 2 பேருக்கு ஒரே கிரிக்கெட் தான் சொல்லிக் கொடுத்தார், ஒரே டெக்னிக் தான் சொல்லிக் கொடுத்தார். ஒருத்தர் ஜெயிச்சுட்டா, ஒருத்தர் தோத்துட்டான். காரணம் டெண்டுல்கருடைய இடையறாத பயிற்சி, இடையறாத முயற்சி. சார், 100 சதம் அடித்த பிறகும் நெட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அடுத்த நாள் மேட்சுக்கு வரமாட்டார் சார். அப்போ என்ன தீர்ப்பு சொல்ல போகிறேன்னு அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பிறருடைய உதவி இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஆனால் வாழ வேண்டியது யார்? ஒரு வழிகாட்டி மரம் இருக்குதுன்னா, வழிகாட்டி மரம் இந்த காஞ்சிபுரம் 50 கிலோமீட்டர்னு போட்டு தான் இருக்கு, அவ்வளோதான். நான் தான் அந்த திசையை நோக்கி போகணும். அங்கேயே நின்றுக்கிட்டு காஞ்சிபுரம் போகணும். அது 50 கிலோமீட்டர் போட்டிருக்கல, போவோம். நான் தான் போகிறேன். உங்களுக்கு ஒரே ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். வறுமையோ ஊனமோ எதுவுமே தடை இல்லை, சாதிக்கிறதுக்கு எதுவுமே தடை இல்லை. முதுமை தடையே இல்லை. பாட்டி குட்டியம்மான்னு ஒரு பாட்டி 104 வயசு, கேரளாவில் கோட்டயத்தில் இருக்கு. 104 வயசில் 4வது 4th ஸ்டாண்டர்ட் பரீட்சை எழுத போகுது. இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அம்மா பத்திரிகையில் பேட்டியில் சொல்லியிருக்கு, நான் இங்கிலீஷ் படிக்கணும்னு நினச்சேன், இங்கிலீஷ் ஒன்றும் கஷ்டமான லாங்குவேஜ் இல்லைங்குது. யாரு? 104 வயசு. எனக்கு 24 வயசுலேயே எங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் சொன்னது பாதி விளங்கலை எனக்கு.
ஒன்று ஸ்ரீநாத்னு ஒரு பையன் சார், அதே கேரளாவில் எர்ணாகுளத்தில் போர்ட்டர். அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அங்கே கிடைக்கிற ஃப்ரீ அந்த யூடியூப் வைஃபையா, அந்த ஃப்ரீ இன்டர்நெட் ரயில்வே ஸ்டேஷனில் கிடைக்கும்ல, அதில் யூடியூப்பில் ஐஏஎஸ் சம்மந்தப்பட்ட பாடங்களை படித்து 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 பரீட்சை எழுதி ஐஏஎஸ் ஆகியிருக்கான். போர்ட்டர்னா சுமை தூக்கி கொண்டு கிடைச்சத கூலியை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி இல்லை சார், முயற்சி. ஸ்ரீநாத், குட்டியம்மாலாம் நமக்கு ஆதர்சம், ரோல் மாடல். நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தா தான் நமக்கு வரும். இறைக்கிற கிணறு தான் ஊறும். ஒரு பழைய பாட்டு நான் இன்னைக்கு காலையில் தான் படித்தேன். நல்வழியில் ஔவையார் எழுதியிருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவான், அவ்வளோ பணக்காரனாக இருந்த என்னை ஏன் இப்படி ஏழை ஆக்கிட்ட சாமி, எவ்வளவு பணத்தை கொடுத்த, கோடீஸ்வரனாக இருந்தேன், இப்போ என்னை ஓட்டாண்டி ஆக்கிட்டே சாமின்னு கும்பிடுறான். அப்போ ஔவையார் எழுதுகிறாங்க, செய் தீவினை இருக்க, நீ செஞ்ச தீவினை இருக்க, தெய்வத்தை நொந்தக்கால். தெய்வத்தை போய் ஏன்டா நொந்துக்கிற? தெய்வத்தை நொந்துக்கிட்டா இருநிதியம் வருமோ, எய்த வருமோ இருநிதியம், வையத்து அரும் பாவம் என்ன அறிந்து. பாவம்லாம் அருந்து போகும் எப்போ? அடுத்தவங்களுக்கு கொடுத்தா. அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நம்ம செஞ்ச பாவம்லாம் அருந்து போகும். அரும்பாவம் என்ன அறிந்து. இப்போ பாருங்க, முக்கியமான இடம், அன்று இடார்க்கு. கடைசி வரி ரொம்ப முக்கியமாக அருமையான வரி. அன்று இடார்க்கு. அன்று எச்சிக்கையால் கூட காக்கா வரட்டாத பயல்களுக்கு வெறும் பானை பொங்குமோ மேல். என்ன பாட்டு சார், நல்வழி. வெறும் பானையை போட்டு அடுப்பை மூட்டி தண்ணியும் ஊற்றாம அரிசியும் போடாமல் பொங்கு 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 பொங்கு. எப்படி பொங்கு? வெறும்பானை பொங்குமோ மேல். அப்போ என்ன அர்த்தம்? பிறருக்கு கொடுத்தால்தான் நமக்கு வரும். கொடுக்க வேண்டியது யார்? வாங்குறதுக்கு அவங்க. கொடுக்குறது இவன் தானே கொடுக்கணும். நீங்கள் திருக்குறள், தம்பி சொன்னார்ல ஒரு திருக்குறள், அறிவினால் ஆகுவது உண்டோ சொன்னார். புறநானூற்றிலிருந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்படியே இந்த தலைப்புக்கான வரி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. பிறர் தர வாரா நம்ம தான். அதே இன்னொரு திருக்குறள் இருக்கு, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். அவன் செயற்பாடு, அவன் கர்மம், அவன் ஈகை, அதுதான் காரணம். நீங்கள் திருக்குறளை முழுமையாக படிச்சீங்கன்னா நல்லா பாருங்க, எல்லாமே தனி மனிதனுக்கு சொன்னது தான். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். எனக்கு நல்லது நடக்கணும்னா அறம் நான் செய்யணும். அன்போடும் அருளோடும் வாரா பொருளாக்கம். அன்போடும் அருளோடும் சம்பாதிக்க வேண்டியது யார்? நான் தான் சம்பாதிக்கணும். உனின் உண்க கல்லை. சாப்பிட்னா சாப்பிடு, கல் குடிக்கணும்னா அது. எனக்கு இந்த டாஸ்மாகை பார்க்கையிலலாம் எனக்கு ஒரு கேள்வி வரும். டாஸ்மாக் வாசல்லாம் என்ன எழுதி போட்டிருக்கான்? மது, மாது இல்லை, மது உடலுக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு கேடு. இந்த உடலுக்கு கூட எனக்கு ஒத்துக்க முடியுது. ஏன்? அவன் உடம்பு, அவன் இஷ்டம். அவன் கட்டினா அவன் இடிக்கிறான். என்ன? அவன் கட்டினா அவன் இடிக்கிறான், ஒளிஞ்சு போகிறான். ஆனால் அடுத்தது வீட்டுக்கு கேடுறா. சரி, அதை கூட விடு, உன் கஸ்டடியில் இருக்காங்க, நாசமாக போட்டும். நாட்டுக்கு கேடுன்னு சொல்லிட்டு நாடே விற்கிதுன்னா இது ஒரு பெரிய கேள்வி சார், சமூக கேள்வி. நாட்டுக்கு கேடான ஒரு விஷயத்தை நாடே விற்கலாமா? இப்போ மகா கணபதி கூப்பிட்டு நீங்கள் மேடைக்கு வாங்க, நாங்கள் தீ வச்சு கொளுத்துவோம். ஆனால் வாங்க, நீ எப்படி? தீ பொசிக்கிறோமே. ஆமாம் பொசிக்கிறோம், அதான் பொசிக்கிறோம்னு ஹால் வாசலில் எழுதியிருக்கோம்ல, நம்பி உள்ளே வாங்க அப்படின்னா என்ன சார்? உடலுக்கு, வீட்டுக்கு. ஆனால் அவர் திருவள்ளுவர் எவ்வளோ கவனமாக இந்த தலைப்புக்கு எழுதினார். அப்போ கூட அரசியல்வாதிக்கு அதை சொல்லலை. கள்ளுக்கடை திறக்காதீங்க, சாராய கடை திறக்காதீங்கன்னு அவர் சொல்லலை. அப்படி பாட்டு கிடையாது, அப்படி குரல் கிடையாது. அவர் என்ன சொல்றார்? நீ சாப்பிடாத, உனின் உண்க கல்லை. சாப்பிடணும்னா சாப்பிடுறா, ஒன்று நல்லவன் பெரியவன் நினைக்க மாட்டான்டா. உனின் உண்க கல்லை, சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதான். புரியுதுங்களா? அப்போ திருக்குறள் முழுமையாகவே எந்த சித்தாந்தத்தை வலியுறுத்துகிறது? நம் வாழ்க்கை
நம் வாழ்க்கை நம் கையில் தான். புரியுதுங்களா? அதுக்கு நீங்கள் பெருசாக வேறு எங்கேயும் போக வேணாம். நம்ம இந்த இப்போ கீழே உட்காந்துருக்கையில் பார்த்துட்டு இந்த மேலே இருக்க போர்டில் பாருங்களேன், அதெல்லாம் இருக்கட்டும். நந்தவனம் வெப்சைட் என்னன்னு பாருங்கள், www I care my life. I care my life. பார்த்தீங்களா? அதை பார்த்தீங்களா? அப்படி நுணுக்கமாக பார்க்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் நிம்மதியாக வாழலாம். சார், ஐ கேர் மை லைஃப், ஐ கேர் ஃபார் மை லைஃப், 2 வாக்கியத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஐ கேர் மை லைஃபுக்கும் ஐ கேர் ஃபார் மை லைஃபுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நந்தவனம் என்பது பிறருக்கான நிறுவனமாக இருந்தாலும் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அவர்களே நம்பி, இங்கே இருக்கிறாங்கள பெரியவங்க, வயசில் மூத்தவங்க இருக்காங்கள்ல, அவங்களாம் அவங்களே நம்பி, எங்களுக்கு உடம்புக்கு தான் வயசாகிருக்கே ஒழிய எங்கள் மனசுக்கு இன்னும் வயசாகலை அப்படின்னு நம்பி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நந்தவனத்தினுடைய நோக்கம் நிறைவேறும். அவர் நல்ல கட்டடம் கட்டி கொடுத்துட்டார், நல்ல சாப்பாடு போடுறார், மருத்துவ வசதி செய்திருக்கிறார். ஆனால் அந்த என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறான். என் மருமக ஃபோனை எடுத்து நீங்கள் யாருன்னு கேட்குறா. நான் தாம்மா உன் மாமனாருன்னு சொன்னால், ஓ என் வீட்டுக்காரரோட அப்பா வாங்குறா, சொல்லிட்டு போகிறா. சார் நான் சொல்கிற புரியுதா? சொல்லிட்டு போகிறா சார். பையன் கவனிக்கிறான், கவனிக்காட்டி போகிறான். மருமக மதிக்கிறான், மதிக்காட்டி போகிறா. உங்களுக்கு இறைவன் செல்வத்தை கொடுத்து அருமையான ஒரு நந்தவனத்தில் ஒரு இருப்பிடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறானே, இங்கே சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா? இடம் கொடுத்தது மகா கணபதியாக இருந்தாலும் இருந்து வாழ வேண்டியது யார்? இருக்கிற இடத்தை சொர்க்கமாக்க வேண்டியது யார்? அப்போ வெப்சைட் தான் தீர்ப்பு. இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு ஐ கேர் மை செல்ஃப், ஐ கேர் மை லைஃப், ஐ கேர் ஃபார் மை லைஃப். சரியா? அப்போ இந்த பிறருங்கிற கட்சிக்கு வேல்யூவே இல்லையா? பிறருங்கிற கட்சிக்கு வேல்யூவே இல்லையானா இப்படி 2ஐயும் சேர்த்து ஒன்று சொல்லுவோம். பிறர் உதவுகிறார்கள், நாம் தான் வாழ வேண்டும். சத்தியமாக சொல்லுகிறேன், பிறருடைய உதவி இல்லாமல் நம் வாழ்க்கை இல்லை. ஆனால் பிறர் உதவி மட்டும் நம் வாழ்க்கையை தீர்மானிக்காது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா others are contributing factors. Others are contributing factors. For our life, we are the deciding factors. அவர்கள் பங்களிக்கிறார்கள், பிறர் பங்களிக்கிறார்கள். நம் வாழ்க்கைக்கு பிறர் பங்களிக்கிறார்கள். நம் வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கிறோம். ஆகவே நம் வாழ்க்கை பிறர் கைகளின் உதவிகளோடு நம் கையில் தான் என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.